கண்ணகி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் என்னும் காவியத்தில் மட்டும் வரும் பெயரல்ல இது. தமிழ் பண்பாட்டின், தமிழ் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட்ட 4 எழுத்து இது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி மற்றும் குண்டலகேசி ஆகிய ஐம்பெருங்காப்பியங்களில் தற்காலத்தை பொறுத்தவரை முதல் 3 இலக்கியங்களே நமக்கு முழுமையாக கிடைக்கப் பெறுகின்றன. வளையாபதி மற்றும் குண்டலகேசி முழுவதுமாக மீட்கப்படாததால் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. இந்த 5 காப்பியங்களில் இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்திற்கு எப்போதும் தனிச்சிறப்பு இருந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் கண்ணகி என்னும் கதாபாத்திரம் அதில் இடம்பெற்றதுதான். கருப்பு கரசையாக, வீர தீரமிக்க மங்கையாக, நீதிக்காக கடைசி வரை தளராமல் குரல் கொடுத்த போராளியாக கண்ணகி இருந்த காரணத்தினாலேயே இன்றளவும் கொண்டாடப்படுபவளாக இருக்கிறாள். தமிழ் வாழும் வரை கண்ணகியும் தமிழர்கள் நெஞ்சங்களில் குடியிருப்பாள். சிலப்பதிகாரத்தின் மூல வடிவமே இந்த ஒலிப்பதிவின் சாரம் என்றாலும் தற்கால தேவைக்கு ஏற்ப புனைவுகளும் வர்ணனைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சிலப்பதிகாரத்தின் இந்த ஒலிவடிவ கதை வடிவம் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் மூல வடிவத்தை தேடி படிக்க உங்களுக்கு எண்ணம் எழலாம். அப்படி ஒரு எண்ணம் எழுமாயின் அதுவே இந்த பதிவின் வெற்றியாகவும் இருக்கும். இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தின் மூல வடிவத்தை நன்றாக புரிந்து கொள்ள சான்றோர்கள் பலர் எழுதியுள்ள உரைநூல்கள் இருக்கின்றன. அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் என நம்புகிறோம். மூல வடிவத்தை படித்தால் மட்டுமே முழு அர்த்தத்தையும் அறிய முடியும் என்பதையும் தாழ்மையுடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாகவே மணிமேகலை அமைந்திருக்கும். அப்படி அமைத்தவர் அந்நூலை எழுதிய சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தில் வரும் பல கதாபாத்திரங்கள் மணிமேகலையிலும் பயணிப்பார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சிலப்பதிகார காப்பியத்தில் வரும் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தைதான் மணிமேகலை. அவள்தான் மணிமேகலையின் கதை நாயகி. மாதவியின் வயிற்றிலிருந்து பிறந்திருந்தாலும் இறைவியாக மாறிவிட்ட கண்ணகியை மணிமேகலை நூலில் தன் தாயாக ஏற்றுக்கொள்வாள் அப்பெண். அவள் அதில் ஒரு பௌத்த துறவி. சிலப்பதிகாரத்திற்கு இப்படி பல்வேறு சிறப்புகள் உள்ளன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு சிறப்பு, இந்த காவியத்தின் ஆசிரியர் இளங்கோ அடிகளே சிலப்பதிகாரத்தின் ஒரு இடத்தில் வரும் வகையில் இது எழுதப்பட்டுள்ளது. இப்படி தமிழ் இலக்கியத்தின் பரப்பை பல தளங்களுக்கு வரவச் செய்த பெருமை சிலப்பதிகாரத்திற்கு உண்டு. அதுவே இன்றளவும் அது பல்வேறு வடிவங்களில் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வருவதற்கு ஆதார காரணமாகவும் அமைந்துள்ளது. சிலப்பதிகாரத்தை குக்கு FM நேயர்களுக்காக எழுதி குரல் கொடுத்து வழங்குவது உங்கள் பரத்ராஜ். இளங்கோ அடிகளோடு பிரயாணத்தை ஆரம்பிப்போமா? பகுதி 1. சேர நாட்டின் அரசன் செங்குட்டுவன் மன்னனாக போர் புரிவது, நாடுகளை பிடிப்பது, போர் பயிற்சிகளில் நிபுணத்துவம் பெறுவது என்பதில் மட்டும் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்காமல் இதர கலைகளையும் ரசித்தான். ஆடல், பாடல், கவிதைகளில் லயித்தான். குறிப்பாக எளிய மக்களின் கலைகளிலும் பண்பாட்டு கூறுகளிலும் அவனுக்கு அலாதி பிரியம். ஒரு நாள் அரண்மனையில் இருந்த தனது படைகளோடும் பாதுகாப்பு அதிகாரிகளோடும் வெளியில் வந்திருந்தான் செங்குட்டுவன். பரிவாரங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் முகாமிட மலைகள் சூழ்ந்த காட்டுப்பகுதிகளில் இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருந்தான். காட்டில் பூச்சிகளும் பச்சைகளும் எழுப்பும் இனிய சங்கீதங்களும், இலைகள் காற்றுக்கு இசைவாய் எழுப்பும் ரீங்காரங்களும், இதமான சூரிய வெளிச்சமும், நாசிகளை புத்துணர்வு கொள்ளச் செய்யும் புற்களின் பச்சை வாசனையிலும் தன்னை மறந்தான் செங்குட்டுவன். இயற்கைதான் எவ்வளவு பேரழகு கொண்டது என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அடிமேல் அடி எடுத்து வைத்தான். அப்போதுதான் அந்த சத்தம், காதுக்கு இனிமையான அந்த பாடல் சத்தம் கேட்டது. ஒரு கணம் அப்படியே நின்றான். அந்த இசை அவனை சுண்டி இழுத்தது. அப்படியே குத்திட்டு நின்றவன் தொடர்ந்து பாடல் வந்த திசையை நோக்கி திரும்பி ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னிப்பாக கவனித்தான். மலைவாழ் மக்களின் குரவை குத்து பாடல்தான் அது என்பதை சேரன் செங்குட்டுவன் உணர்ந்து கொள்ள வெகுநேரம் பிடிக்கவில்லை. இந்த ரம்மியமான இயற்கை சூழலில் இனிமையாக ஒலித்த அந்த பாடல் அவனை மெய் சிலிர்க்க வைத்தது. அந்த பாடல் அவனுக்கு இனிமையாக தெரிந்ததற்கு காரணம் அதில் சொல்லப்பட்ட கருத்து, அதன் பொருள். அந்த பொருளின் மையமாக இருந்தது ஒரு பெண், கண்ணகி என்னும் பெண். அவளின் புகழைத்தான் எளிய மக்கள் குரவை கூத்து பாடலாக இசைத்தார்கள். அவளை கற்பு கரசியாக, தீர்க்கமிக்க வீர மங்கையாக, கடவுளாக பாவித்தது அந்த பாடல். அங்கு இசையில் சொக்கியபடி தன் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்தடைந்தான் செங்குட்டுவன். அங்கே சீத்தலை சாத்தனார் அமர்ந்திருந்தார். மன்னர் தன்னை மறந்து வருவதை பார்த்து கேட்டார். என்ன மன்னா, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள்? சாத்தனார் அவர்களே, அந்த பாடல் உங்களுக்கும் கேட்டதா? மலைவாழ் மக்களின் குரவை குத்து பாடல்தானே? ஆமாம், அதேதான். கேட்டது மன்னா. அதில் எது உங்களை கவர்ந்தது? அதில் எது கவராது சாத்தனாரே. ஆனால்
எல்லாவற்றையும் விட அந்த பாடலில் சொல்லப்படும் பெண்ணை பற்றித்தான் எனது சிந்தனை முழுவதும் நிறைந்திருக்கிறது. அப்படியா? கண்ணகி என்னும் அந்த பெண் உண்மையில் வாழ்ந்தாளா? அவர்கள் சொல்லும் அத்தனை சிறப்பும் அந்த பெண்ணுக்கு தெய்வமாக மாற்றப்பட்டுள்ள அந்த நங்கைக்கு இருந்தனவா? மன்னா, கண்ணகி என்னும் பெண் உண்மையிலேயே இந்த பூ உலகில் வாழ்ந்தவள்தான். அப்படியா? அவளை பற்றி தெரிந்து கொள்ள பேராவல் மேலெழுகிறது. அவரை பற்றி முழுமையாக சொல்லுங்களேன் சாத்தனாரே. சீத்தலை சாத்தனார் கண்ணகியின் கதையை ஆரம்பித்து சொல்ல முற்பட்ட போது, எந்த மலைவாழ் மக்களின் குரவை குத்து பாடலை கேட்டு மன்னன் செங்குட்டுவன் சிலிர்த்துக் கொண்டிருந்தானோ அவர்களே அவனை காண வந்திருந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்றான் மன்னன். வாருங்கள், அனைவரும் நலமா என கேட்டு வந்தவர்களை உபசரித்தான் அரசன். மன்னா, நம் நாட்டில் உங்களின் நல்லாட்சியால் நன்றாக மழை பொழிகிறது. அனைத்து வளங்களையும் பெற்று மக்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறார்கள். நாங்களும் நன்றாக இருக்கிறோம் என கூறி மலைக்காடுகளில் மட்டுமே கிடைக்கும் வகை வகையான பொருட்களை மன்னர் முன்னர் அன்பளிப்பாக அடுக்கினார்கள் அம்மக்கள். நீங்கள் என்னை பார்க்க வந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாமா என்றான் சேரவன். மன்னா, நாங்கள் வணங்கும் இந்த காட்டின் ஒரு மரத்துக்கு அடியில் சோகமே ஒருவன கண்ணகி என் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் எங்களிடத்தில் தனது வாழ்க்கையில் நடந்தவற்றை சொன்னால் அதை கேட்டதிலிருந்து எங்கள் பெண்கள் அவள் மீது பக்தி கொண்டு விட்டார்கள். அவளை தெய்வத்துக்கு நிகராக நினைத்து வணங்கினார்கள். ஆனால் அனைத்தையும் சொல்லி முடித்த அந்த பெண் விண்ணுலகம் நோக்கி சென்று விட்டாள் என அதிசய கதை ஒன்றை சொல்லி முடித்தார்கள். எந்த கண்ணகியை பற்றி சீத்தலை சாத்தனாரோடு சேரன் விவாதித்துக் கொண்டிருந்தானோ அதே கண்ணகியை பற்றி மலைவாழ் மக்கள் பேசியதும் அவர்கள் சொன்ன அதிசய கதையும் மன்னனை ஆச்சரியப்படுத்தியது. குழப்பத்திற்கும் உள்ளானான். அவனது குழப்பங்களை தீர்க்கும் வகையில் கண்ணகியின் கதையை சற்று மேலோட்டமாக சொன்னார் சாத்தனார். அப்போது செங்குட்டுவனின் மனைவியான ராணியும் உடனிருந்தாள். கண்ணகி கதையில் வரும் கோப்பெருந்தேவியை அரசன் புகழ்ந்தபோது கண்ணகிக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொன்னாள் ராணி. இருவருக்கும் கண்ணகி மேல் பக்தி கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த மகா பெண்ணுக்கு வாழ்ந்து மறைந்த தெய்வத்திற்கு ஆலயம் அமைத்தால் என்ன என்கிற எண்ணம் இருவருக்கும் ஒரு சேர அமைந்தது. இறுதியாக கண்ணகிக்கு மிகச்சிறந்த கோயிலை கட்ட முடிவெடுத்தான் செங்குட்டுவன். கற்பில் சிறந்த கண்ணகிக்கு சாதாரண கல் கொண்டு ஆலயம் கட்டக்கூடாது, விண்போற்றும் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து சிலை வடிக்க வேண்டும் என்று விரும்பினான் செங்குட்டுவன். உடனடியாக வடக்கு நோக்கி புறப்பட படைகளை திரட்டச் சொன்னான். கண்ணகியின் கோயிலுக்காக இமயம் நோக்கி பெரும் படையோடு சென்ற சேரன் செங்குட்டுவனுக்கு இன்னொரு திட்டமும் இருந்தது. செங்குட்டுவன் பயணம் செய்ய ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் பல நாட்டு அரசர்களும் நட்பு ரீதியாக பங்கேற்ற ஒரு மாபெரும் விருந்து நடந்தது. அதில் செங்குட்டுவனும் கலந்து கொண்டான். அதில் விசயன் மற்றும் கனகன் என்ற இருவர் தமிழ் மன்னர்களை அவதூறாக பேசினர், கேலி செய்து எள்ளி நகையாடினர். இது செங்குட்டுவன் நெஞ்சில் முள்ளாக தைத்தது. விசயன் மற்றும் கனகன் ஆகிய இருவரும் தங்கள் வரம்பு மீறிய பேச்சுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அன்றே முடிவெடுத்தான் சேரன். தற்போது கண்ணகியின் கோயிலுக்காக கல்லெடுக்கச் செல்லும் போது இமயத்தில் சரியான பாறையை தேர்வு செய்த பின்னர் அதை விசயன் மற்றும் கனகன் ஆகியோரது தலையில் வைத்தே நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டான். நினைத்ததை சாதித்தான். சேரன் செங்குட்டுவன் பெரும் படையோடு தங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்க வருவதை கனகனும் விசயனும் தெரிந்து கொண்டனர். இருதரப்புக்கும் இடையில் கடும் யுத்தம் பிடித்தது. இறுதியில் சேரனின் கொடியே உயரப் பறந்தது. போருக்கு பின்னர் இமயத்துக்குச் சென்ற சேரன் கண்ணகியின் சிலையை வடிக்க சரியான கல்லை எடுப்பித்தான். அதை கனகன் மற்றும் விசயனின் தலைகளில் சுமத்தினான். அவர்களே சேரநாடு வரை அதை கொண்டு வரும்படியும் செய்தான். போர் மற்றும் பெரும் பயணம் முடிந்து முகாமிட்டிருந்தான் சேரன். அப்போது முக்காலமும் அறிந்த மரையோன் மாடலன் என்பவர் மன்னனை பார்க்க வந்திருந்தார். அவரின் அருமை பெருமைகளை அறிந்திருந்த செங்குட்டுவன் வரவேற்று நன்கு உபசரித்தான். மரையோன் மாடலன் கண்ணகி கோயிலுக்கும் கனகன் விசயன் வீழ்ச்சிக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு புதிய செய்தியை சொன்னார். முக்காலமும் அறிந்த அவரிடம் அதை விளக்கிச் சொல்லும்படி கேட்டான் சேரன். கண்ணகியின் கதையை முதலில் இருந்து ஆரம்பித்தார் மரையோன் மாடலன். பகுதி 2. செல்வத்திலும் அறிவிலும் செழித்திருந்த சோழ நாடு விழா கோலம் பூண்டிருந்தது. சாதாரண விழா அல்லாது அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடும் இந்திர விழா. தேவர்களின் தேவரான இந்திர பெருமானுக்கு எடுக்கப்படும் விழா. அரசு சார்பில் மிகப்பெரிய கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தன. இன்னொரு புறம் நாட்டில் இருந்த ஒவ்வொரு வீட்டிலும் விழாவுக்கான குதூகலம் தொற்றிக் கொண்டது.
வீடுகளில் புதிதாக வர்ணம் பூசுவது, தோரணம் கட்டுவது, பூக்களால் இல்லம் முழுவதையும் அலங்கரிப்பது, வாசனை திரவியங்களால் இல்லத்தை தாண்டியும் நறுமணத்தை கொண்டு வருவது என மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டு இந்திர விழாவுக்காக தயாராகிக் கொண்டிருந்தனர். சோழ நாட்டின் முக்கிய நகரம் பூம்புகார். அந்நகரத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கூட அலங்காரங்கள் சொக்க வைத்தன. முக்கிய வீதிகளில் பிரம்மாண்ட மலர் தோரணங்கள் பார்ப்பவர்கள் கண்களை கவர்ந்தன. சந்தை வீதியில் விதவிதமான உடுப்பு துணிகளும் அலங்கார பொருட்களும் தின்பண்டங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்நகரத்தின் பேரழகி கண்ணகி. அழகில் மட்டுமல்ல, குணத்திலும் அவள் சிறந்தவள். புகார் நகரத்தின் பணக்காரர்களில் ஒருவரான மாநாய்கனின் மகள். தன் ஆசை மகளை பார்த்து பார்த்து வளர்த்தார் மாநாய்கன். சில காலத்திற்கு முன்னர்தான் பருவம் அடைந்திருந்தாள் கண்ணகி. அவளை உரியவனுக்கு மனம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று மாநாய்கனுக்கு பலரும் வற்புறுத்தினார்கள். தன் மகளுக்கு ஈடு இணையுள்ள ஒருவனை, அகத்திலும் புறத்திலும் சிறந்தவனை தேர்வு செய்தார் மாநாய்கன். கண்ணகிக்கு பார்த்த மணமகன் கோவலன். சொக்க வைக்கும் அழகுடையான். புகார் நகரத்து வாலிபர்களில் மிகவும் வசீகரமானவன் கோவலன். அவனது தந்தை மாசாத்துவான். அவர் பெயர் அறியாதவர்கள் புகார் நகரத்தில் இருக்கவே முடியாது. புகார் நகரம் ஏன், மொத்த சோழ நாடும் அவரை பற்றி அறிந்திருந்தது. சோழ நாட்டை தாண்டி பாண்டிய மற்றும் சேர நாடுகளிலும் நற்பெயர் எடுத்தவர் மாசாத்துவான். காரணம், வணிகம் ஈட்டிச் சேர்த்த பெரும் செல்வத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் ஊரார் அனைவருக்கும் வாரி வாரி கொடுத்தார். அதனாலேயே சோழ நாட்டின் சிறந்த வள்ளல்களில் ஒருவராக மாசாத்துவான் மக்களின் மனங்களில் இடம்பெற்றார். இருவரும் செல்வந்தர்களின் பிள்ளைகளுக்கு திருமணம் என்றதும் ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தன. இதுவரை ஊர் பார்க்காத கல்யாணமாக இருக்க வேண்டும் என்று இரு வீட்டாரும் முடிவு செய்தனர். ராஜ குடும்பத்தில் பிறந்த இருவருக்கு திருமணம் நடந்தால் எப்படியான ஏற்பாடுகளோடு நடக்குமோ அதை போலவே எல்லாம் நடந்தன. ஊர்மைச்சும் அலங்காரங்கள், வந்தவர்கள் வயிறாரச் சாப்பிட அறுசுவை விருந்து, பிரம்மாண்ட மணமேடை, மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களின் அரங்கேற்றம் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தனர் மாசாத்துவானும் மாநாய்கனும். மாநாய்கனின் மனைவி இளவயது பெண் பிள்ளையை விட்டு பிரிகிறோம் என்னும் வருத்தத்தில் ஆழ்ந்தார். ஆனந்த கண்ணீருடன் சோக கண்ணீர் துளிகளும் கலந்தன. ஊரார் அனைவரும் மனமாற வாழ்த்த கண்ணகியின் கரம் பிடித்தான் கோவலன். இல்லற வாழ்க்கையை பெரும் ஆவலோடு கண்ணகி எதிர்பார்த்திருந்த போதும் பயமும் குழப்பமும் கூடவே அவளை சூழ்ந்திருந்தன. பேரழகனான கோவலனும் அவனுக்கு இணையான அழகு கொண்ட கண்ணகியும் மண வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் அனுபவித்தனர். இரு செல்வந்தர்கள் சேர்த்து ஏற்படுத்திய திருமணம் ஆதலால் கண்ணகி கோவலன் வீட்டில் பணத்திற்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை. பல பணியாட்கள் சூழ அவர்களது இல்லத்தில் தேவையான அனைத்தும் கிடைக்கப் பெற்றன. இளவயது பெண்ணாக இருந்தாலும் அனைத்தையும் திறம்பட நிர்வகித்து குடும்பத்தை நன்றாக வழிநடத்தினாள் கண்ணகி. இதன் மூலம் கோவலனின் தாய் மற்றும் தந்தையர் அன்பையும் பெற்றாள். ஊர் போற்றும் வகையில் குடும்பத்தின் பெருமையையும் உயர்த்தி பிடித்தாள். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த போது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்கு பின்னர் கோவலனின் வாழ்க்கையும் திசை மாறியது. கண்ணகியின் வாழ்க்கையையும் அது புரட்டி போட்டது. அப்படி இருவரின் வாழ்க்கைகளையும் தலைகீழாக மாற்றியதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவள் ஒரு பெண், மாதவி என்னும் பெண். கணிகையர் குலத்தில் பிறந்தவள் மாதவி. கணிகையர் குல பெண்களுக்கு ஆண்களை மகிழ்விப்பதே வாழ்க்கை நியதியாக இருந்தது. அப்படி ஆண்களை சந்தோஷப்படுத்தும் அவர்கள் உடல் முழுக்க கண்களை கவரும் ஒப்பனைகள் செய்து பொருள் சேர்த்து வாழ்வதே நியாயம் என கற்பிக்கப்பட்டிருந்த காலம் அது. புகார் நகரத்தில் வாழ்ந்த கணிகையர் பெண்களிலேயே சொக்க வைக்கும் அழகு கொண்டவள் என பெயர் எடுத்தவள் மாதவி. அப்படிப்பட்ட மாதவிதான் கோவலன் வாழ்விலும் கண்ணகியின் வாழ்விலும் திருப்புமுனையாக அமைந்தாள். புகார் நகரின் சந்தை வீதியில் ஒரு நாள் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அப்போது அந்த பக்கம் சென்றிருந்த கோவலன் கூட்டத்திற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விழைந்தான். எட்டி பார்த்தான். பல அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த முத்து மாலை ஒன்றை பெண் ஒருவள் விற்க முற்பட்டாள். யாருமே வாங்க முடியாத பெரும் தொகையையும் மாலைக்கான விலையாகச் சொன்னாள் அந்த பெண். இது சாதாரண மாலை இல்லை, இதற்கு ஏன் இவ்வளவு விலை என்று யாரும் யோசிக்க வேண்டாம். இந்த மாலையை வாங்குபவருக்கு ஒரு ரகசிய பரிசும் உண்டு. அந்த பரிசின் பெயர் மாதவி. அவளையும் நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்றாள். மாதவி. இந்த பெயர் கூட்டத்தில் ஏற்படுத்திய அதிர்வலைகளை கோவலன் உணர்ந்தான். குறிப்பாக வாலிபர்கள் அந்த பெயரை கேட்டவுடன் கிறக்கமடைந்தனர். எப்படியாவது அந்த பொன் மாலையை வாங்கி மாதவியை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேராவல் கொண்டனர். ஆனால் அந்த ஊரிலேயே அந்த முத்து மாலையை வாங்கும் தகுதியும் செல்வமும் இருந்தது கோவலன் குடும்பத்திற்குத்தான். கோவலன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஊசலாடிக் கொண்டிருந்தது. என் மனைவி கண்ணகியை விட அழகான ஒருவள் இந்த பூமியில் இருக்கத்தான் முடியுமா? அப்படி இருந்தால் அவளை நான் பார்க்க வேண்டாமா என எண்ணினான். மாதவியின் மீது இருந்த கற்பனையில் முத்துமணி மாலையை விலை கொடுத்து வாங்கினான் கோவலன். முத்து மாலையை விற்ற பெண்
கோவலனை மாதவி இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். பண்பிலும் அழகிலும் சிறந்தவளாக ஒருவள் கோவலனுக்கு மனைவியாக வாய்த்திருந்தாள். அப்படிப்பட்டவளை மறந்தான். மதிகட்டு நடந்து கொண்டான் கோவலன். குடும்ப நெறிகளையும் ஊர் நெறியையும் மறந்து பெண்பித்து பிடித்து வழிகட்டு நடந்தான். இதனால் அவன் பட்ட துயரங்கள் தான் எத்தனை! அவனால் கண்ணகிக்கு ஏற்பட்ட இன்னல்கள் தான் எத்தனை! பகுதி 3. மாதவி கணிகையர் குல அழகி. அவள் தாய் சித்ராவதி. கணிகையர் குல வழக்கப்படி தன் மகள் பெரும் செல்வந்தனை தனதாக்கி அனைத்து பொருள் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்பினாள் சித்ராவதி. நாட்டிலேயே தன் மகளுக்கு ஏற்ற செல்வந்தன் யார் என்று யோசித்தாள். சோழ அரசனையே வளைத்தாள் என்ன என எண்ணம் கொண்டாள். மாதவி பல ஆண்டுகளாக நாட்டியத்திலும் இசையிலும் மற்றும் பல கலைகளிலும் தொடர் பயிற்சி பெற்று வந்தாள். சாதாரண பயிற்சி அல்ல. சோழ நாட்டில் இருந்த மிகச்சிறந்த வித்வான்களிடம் அவளது பயிற்சி நடந்தது. பல ஆண்டு பயிற்சிகளுக்கு பின்னர் தன் மகள் மாதவியின் திறனை வெளிக்காட்டும் அரங்கேற்றத்திற்கான நாள் குறித்தாள் சித்ராவதி. அதற்கு சோழ அரசனையும் அழைத்தாள். அவரது கண்களை கவரும் வகையில் மேடை அலங்காரங்களும் அவை ஜோடனைகளும் செய்யப்பட்டன. தேவதைகளுக்கு செய்யும் ஒப்பனைகளை அன்று மாதவிக்கு செய்துவிட்டாள் சித்ராவதி. கணிகையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்மகனை கவர வேண்டும், செல்வத்தை பெருக்க வேண்டும், சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் மாதவிக்கு இருக்கவில்லை. மாறாக கலையில் ஊறி திளைத்தாள். இசையிலும் நடனத்திலும் அவள் சொக்கினாள். தனது அரங்கேற்ற நாள் அன்று எந்த ஆண்மகன் மீதும் அவளது கண்கள் போகவில்லை. மாறாக தன் கலையை ஊர் மக்கள் முன்னிலையில் மிகச்சிறப்பாக அரங்கேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டுமே கொண்டிருந்தாள். அரங்கேற்ற நாளில் காதுகளில் தேனாக பாய்ந்த இசை ஒலித்தது. கண்களை மயங்க வைக்கும் நாட்டியம் நடந்தது. ஐம்புலன்களையும் சிலிர்க்கச் செய்யும் கலை அரங்கேறியது. சோழ மன்னன் மாதவியின் கலையை ஆராதித்தான். அவன் பல வேலைப்பாடுகள் அடங்கிய முத்துமணி மாலை ஒன்றை பரிசாக கொடுத்துவிட்டு அரண்மனை சென்றான். சித்ராவதி எதிர்பார்த்தது அன்று நடக்கவில்லை. காரணம், சோழ மன்னன் எப்படியும் மாதவியின் அழகு என்னும் வலையில் விழுந்து சிக்குவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் மன்னனோ கலையை மட்டும் ரசித்துவிட்டு கலைக்கான ஆளை பெரிதாக பொருட்படுத்தாமல் போய்விட்டான். மாதவிக்கும் இதில் எந்த வருத்தமும் இல்லை. அவள் இதனை எந்த விதத்திலும் குறைவாகவும் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் சித்ராவதி மனதில் வேறு கணக்குகள் ஓடின. தன் வீட்டிலிருந்த பணிப்பெண் ஒருவளை அழைத்தாள். இந்த முத்து மாலையை புகார் நகரத்தில் செல்வந்தர்கள் புழங்கும் வீதிக்கு எடுத்துச் செல். 1008 பொற்காசுகள் கூறி இதை விலை பேசு. யார் வாங்குகிறானோ அவனுக்கு மாதவி உரியவளாவாள் என்று புன்முறுவலுடன் சொன்னாள் சித்ராவதி. தாயே, ஏதோ மனதில் வைத்துதான் இப்படியான காரியத்தை செய்ய சொல்கிறீர்கள், விளக்கிச் சொல்லுங்களேன் என்றாள் பணிப்பெண். இந்த மாலையை விற்றுத்தான் நமக்கு பொருள் சேர்க்க வேண்டும் என்கிற எந்த நிலையும் இல்லை. ஆனால் புகார் நகரில் இந்த மாலையை மிகச் சாதாரணமாக வாங்கும் ஆண்மகனின் வீட்டுச் செல்வம் எத்தனை பெரிதாக இருக்கும் என்று யோசித்துப்பார். அந்த செல்வமே நம் இலக்கு. போய் விலை பேசி விற்றுவிட்டு தகுதியான ஆளை அழைத்து வா. அவனே மாதவிக்கு உரியவன் என்றாள். சித்ராவதியின் திட்டத்தை நன்றாக புரிந்து கொண்டு சந்தைக்கு சென்றாள் பணிப்பெண். அங்குதான் கோவலனின் கவனத்தை ஈர்த்தாள். மாதவியை பற்றி மணக்கோட்டைகள் கட்டியபடி கணிகையர் வீட்டுக்கு வந்திருந்தான் கோவலன். கொடி இடையுடனும் உடல் நளினத்துடனும் முகத்தில் வெட்கத்துடனும் வெளிப்பட்ட மாதவி கோவலனை கண்ணுமிர்ந்து பார்க்காமல் வணங்கினாள். அந்த கணம், அந்த ஒரு கணத்தில் கோவலன் மொத்த உலகையும் மறந்தான். அவன் மனது, உடல், உயிர் என எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்தது மாதவி மட்டுமே. அவளது அழகு மட்டுமே. திரும்ப திரும்ப அவளை தலைமுதல் கால்வரை பார்த்துக் கொண்டே இருந்தான். அவளது ஒவ்வொரு அங்குலமும் கோவலனை கிறக்கமடையச் செய்தது. மெலிதாக ஒரு சிரிப்பை உதிர்த்தாள். அதில் கோவலனின் நெஞ்சில் பூகம்பமே உருவானது. இத்தனை அழகை இவள் இந்த பெருநகரத்தில் எப்படி மறைத்து வைத்திருந்தாள்? இத்தனை அழகை ஆராதிக்காமல் நான் ஏன் என் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருந்தேன் என மனதிற்குள் நினைத்தான் கோவலன். அரச குடும்பத்திற்கு நிகரான மாசாத்துவானின் மகனே மாதவியின் அழகில் வீழ்ந்ததை நினைத்து புலங்காகிதம் அடைந்தாள் சித்ராவதி. பெரும் செல்வம் நமக்கு வரப்போகிறது என்பதை நினைத்து நினைத்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டாள். மாதவியும் கோவலனும் தனி அறைக்குச் சென்றார்கள். அறையில் காமத்தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அதை கோவலன் அணைக்க முற்பட்டான். மாதவியை அவன் தொட தீ அணையாமல் இன்னும் இன்னும் கொழுந்து விட்டது. தீயே தீயை அணைத்தது. திருமணம் முடிந்து சில காலத்தில் கண்ணகிக்கு மிக பெரும் சோதனை வந்திருந்தது. எந்த இளம் பெண்ணுக்கும் வரக்கூடாத சோதனை அது. தன்மேல் அன்பு கொள்ளாமல்
ஆசை கொள்ளாமல் வேறொரு பெண்ணின் மீது இச்சை கொண்டு ஆவல் கொண்டு தனது கணவன் வேற்றிடம் தேடிப் போவதை எந்த பெண்ணால் தான் சகித்துக் கொள்ள முடியும்? கணவன் மீது அளவில்லாத பற்றுதலும் பாசமும் வைத்திருந்த கண்ணகி என்ன செய்வாள்? இரவும் பகலும் கண்ணீர் வடித்தாள். சோகக் கடலில் மூழ்கியது அவளது இல்லம். மனம் முடித்து சில நாட்களுக்கு அவளும் கோவலனும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த நாட்களே கண்ணகியின் வாழ்க்கையில் மிகச்சிறந்த காலமாக இருந்தது. அதை எண்ணி எண்ணி வருந்தினாள். தன் வாழ்க்கையின் பொற்காலத்தை நினைத்து நினைத்து வெம்பினாள். அவளுக்கு பசி இல்லாமல் போனது, தூக்கம் இல்லாமல் போனது, சிரிப்பு மறந்து போனது, உடலில் தெம்பு அற்றுப் போனது, கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் வந்து கொண்டே இருந்தது. கோவலன் மாதவியின் மீது பித்து பிடித்து அவளது வீட்டிலேயே சதா காலமும் புழங்கி வந்தான். அவன் கண்ணகியை முற்றிலும் மறந்து போனான். கண்ணகியோ கோவலன் நினைவை மட்டுமே மனதில் இருத்திக் கொண்டாள். எப்போதும் வீட்டின் வாசலையே பார்த்துக் கொண்டிருந்தாள். எப்போது கோவலன் வருவான், எப்போது மீண்டும் தன் மீது அன்பு கொள்வான் என்றே அவள் எதிர்பார்த்திருந்தாள். கோவலன் கண்ணகியை முற்றும் மறந்து மாதவி மீது கொண்டிருந்த மோகம் முடிவுக்கு வர இருந்தது. பகுதி 4. இந்திர விழாவினால் பூம்புகார் நகரம் ஜொலித்தது. புகாருக்கும் இந்திர விழாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. காரணம், புகார் நகரத்தை ஆட்சி செய்தவன் தேவர்களின் தேவன் இந்திரன் தான். எப்போதும் புகார் நகரத்தையே தனது சொந்த ஊராக கருதிய இந்திரன் வெளியில் செல்ல வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் சோழனான முசுகுந்தனிடம் நாட்டின் ஆட்சி பொறுப்பை விட்டுச் சென்றான். வீரத்திலும் மரத்திலும் சிறந்த முசுகுந்தன் புகாரில் நல்லாட்சி புரிந்தான். இந்திரன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதை போலவே செழிப்புடன் விளங்கியது புகார். முசுகுந்தனுக்கு துணையாக ஒரு பூதத்தை அமர்த்துவிட்டு வெளியேறினான் இந்திரன். அனைத்து செல்வ வளங்களிலும் கொடித்த பூம்புகாரை எப்படியாவது கவர்ந்துவிட வேண்டும் என்று பல எதிரி நாட்டினர் திட்டம் போட்டனர். இந்திரன் இருக்கும் வரை அது முடியாமல் இருந்தது. அவன் ஊரை விட்டு ஒரு அடி எடுத்து வைத்த அடுத்த கணம் தங்களது சூழ்ச்சிகளை ஆரம்பித்தனர். புகார் மீது போர் தொடுத்தனர். ஆனால் வீர தீரனான முசுகுந்தனின் கையில் அல்லவா ஆட்சி பீடம் இருந்தது. போரை முன்னின்று எதிர்கொண்டானவன் எதிரிகளை ஓட ஓட விரட்டினான். இருந்தாலும் நயவஞ்சகர்கள் ஓயவில்லை. எப்படியாவது இந்திரன் ஆட்சி புரிந்த நிலத்தை தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டனர். நேரடியாக மோதினால் முசுகுந்தனை வீழ்த்த முடியாது என்று நன்கு அறிந்து கொண்டனர். மாய மந்திரங்கள் பாழ் தங்களது திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டனர். அதன்படி புகார் நகரம் முழுவதும் இருளில் மூழ்கும்படி செய்தனர். ஞாயிறு என்பது வெறுமன வெளிச்சம் தரும் பொருள் மட்டும் அல்லவே, அதுதான் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம். அப்படியான உயிர் ஆதாரம் அற்றுப்போனதால் புகார் நகரம் இருண்ட காலத்திற்கு சென்றது. மக்கள் வெளிச்சமின்மையால் அலைக்கழிக்கப்பட்டனர். சமூக விரோதிகளும் கல்வர்களும் சுலபமாக நடமாடி குழப்பம் விளைவிக்கும் களமாக மாறியது புகார். முசுகுந்தன் செய்வதறியாமல் தவித்தான். மாய சூழ்ச்சிகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திண்டாடினான். அப்போதுதான் இந்திரன் துணைக்கு அனுப்பி வைத்த பூதம் களத்தில் இறங்கியது. மாய வித்தைகளை தவிடுபொடியாக்கியது. மீண்டும் புகாரில் வெளிச்சம் பரவியது. ஞாயிறு சஞ்சரித்தான். எதிரிகளும் சமூக விரோதிகளும் துரத்தி அடிக்கப்பட்டனர். புகார் பழைய பொலிவை பெற்று மின்னியது. மக்கள் தாங்கள் பட்ட இன்னல்களில் இருந்தும் தவிப்புகளில் இருந்தும் காத்த பூதத்தையும் இந்திரனையும் போற்றினர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது. இப்படி உயிர் காத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா ஆதலால் சமய பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் இந்திர விழாவில் குதூகலமாக பங்கேற்றனர். சாதாரண நாட்களிலேயே ராஜ ஒப்பனைகளுடன் வலம் வருபவர்கள் கணிகையர் குலத்து பெண்கள். இந்திர விழா என்றால் கேட்கவா வேண்டும்? சித்ராபதி, மாதவி, அவள் தோழி வயந்தமாலை என அனைத்து கணிகையர் குல பெண்களும் கண்கவர் ஒப்பனைகளோடும் ஆபரணங்கள் அணிந்தும் பட்பொலி வீசும் உடுப்புகளோடும் இருந்தனர். இந்திர விழாவின் போது கணிகையர் குல நாட்டியம் என்பது தனிச்சிறப்பு பெற்றது. அதுவும் கணிகையர்களிலேயே மாதவியின் ஆட்டத்தை பார்ப்பதற்கே மக்கள் பேரார்வம் கொண்டிருப்பார்கள். இந்திர விழாவான அன்றும் மாதவி கலைமகனிடம் தன்னை ஒப்படைத்தாள். மிகச்சிறந்த முறையில் நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தாள். கோவலன் மாதவியின் நடனத்தில் சொக்கினான். வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்தான். அப்போது எதேச்சியாக அவன் சுற்றி முற்றி பார்த்தான். அந்த நேரத்தில் அனைத்து ஆண்களும் மாதவியின் மேலேயே தங்கள் கண்களை பதித்திருந்தனர் என்பதை உணர்ந்தான். மாதவியின் கால்கள் எப்படி அசைகிறதோ அதற்கு ஏற்றார் போல ஒவ்வொருவர் கண்களும் நடனமாடின. அவளது கடைக்கண் பார்வை தங்கள் மீது விழாதா என்று ஏங்கினார்கள். அவள் கைகளின் மாய வித்தைகளை விளங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தனர். அந்த கரங்களை பார்ப்பதா அல்ல அந்த கரங்கள் செய்யும் அசைவுகளை பார்ப்பதா? யாராலும் அதை முழுமையாக உள்வாங்கவே முடியவில்லை.
முகங்கள் செய்த பாவனைகள்தான் எத்தனை எத்தனை. அதற்கு இருக்கும் சொத்துக்களை மட்டும் எழுதி வைத்தால் மட்டும் பற்றாது. ஈரேழு உலகின் சொத்துகளையும் கவர்ந்து வந்து காலடியில் கிடத்த வேண்டும் என்பது போல ஒவ்வொரு வாலிபனின் கண்களும் கதை கூடி பேசின. எல்லாவற்றையும் கோவலன் கவனித்தான். மாதவி மீதும் அவள் ஆட்டத்தின் மீதும் வெறுப்பு அதிகமானது. தான் ரசிக்கும் பெண்ணை இத்தனை பேர் ரசிக்கின்றார்களே என்று உள்ளுக்குள் குமுறினான். இதையெல்லாம் மாதவியும் அறிந்தாள் என்றாலும் அவள் எதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. காரணம், அவள் கணிகையர் வழக்கப்படி வளர்க்கப்பட்டவள். ஆண் மகன்கள் ரசிப்பதும் சொக்குவதும் அவளுக்கு புதிதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் ரசிக்கும்படி நடந்து கொள்வதே சரியானது என்பதே கணிகையர் வழக்கம். ஆனால் கோவலனால் மாதவியின் நடன அரங்கேற்றத்தை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. மாதவியை பற்றி அவன் அப்படி நினைத்துக் கொண்டிருந்த அதே சமயத்தில்தான் கண்ணகியின் நினைவுகளும் அவன் மனக்கண்களில் வந்து சென்றன. அவளின் மேன்மையையும் குடும்ப பாங்கான பண்புகளையும் எண்ணி எண்ணி மெய்ச்சினான். மாதவி மீது வெறுப்பும் கண்ணகி மீது பற்றும் ஒரு சேர எழுந்தது கோவலனுக்கு. பல நாட்கள் நடக்கும் இந்திர விழாவின் இறுதி நாளில் புகார் நகரத்து மக்கள் கடலில் சென்று நீராடுவார்கள். அன்றைய தினம் ஊரில் இருக்கும் அனைவரும் கடற்கரையில்தான் உலாவுவார்கள். மாதவி கோவலனிடம் கடற்கரைக்கு செல்லலாம் என்று சொன்னாள். கோவலனும் மனதில் குழப்பங்களுடன் அங்கு சென்றான். வணிகர் குலத்தில் பிறந்த கோவலனுக்கு இசை ஞானம் அதிகம். முறைப்படி இசை கற்று தேர்ந்தவனில்லை என்ற போதும் கலையின் மீது இருந்த ஆர்வத்தினால் யாழை மீட்டி பாடுவது கோவலனுக்கு நன்றாக வரும். கடற்கரையின் அலையோசை, ரம்மியமான புகார் நகரத்து காற்று, மக்களின் குதூகல உணர்வு வெளிப்பாடுகள் என எல்லாம் மாதவியை மகிழ்ச்சியின் உச்சியில் வைத்திருந்தது. அப்போது, மன்னா, எனக்காக ஒரு பாடல் பாடக்கூடாதா என கூறி யாழ் கருவியை கொடுத்தாள் மாதவி. பாடுகிறேன் என சலிப்புடன் சொல்லி யாழை வாங்கிய கோவலன் கண்களை மூடி இசையை வெளிச்சொரிய ஆரம்பித்தான். மனமுழுக்க கண்ணகியே நிறைந்திருந்தாள் அவனுக்கு. எனவே அவளை பற்றிய கருத்துகளே அவனுக்கு தோன்றின. அவன் பாடிய பாடல்கள் முழுவதிலும் கண்ணகியின் குணங்களை பற்றியும் அவளின் சிறப்புகளை பற்றியும் பூடகமாகச் சொன்னான். மாதவிக்கு கோவலன் கண்ணகியை பற்றித்தான் பாடுகிறான் என்று புலப்படவில்லை. மாறாக அவன் இன்னொரு பெண் மீது ஈர்ப்பில் இருக்கிறான் என புரிந்து கொண்டாள். கணிகையராக பிறந்தபோதும் மாதவிக்கு கோவலன் மீது மட்டுமே காதல், அவனுடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்று உறுதி பூண்டிருந்தாள். இதனால் கோவலன் வேறொரு பெண்ணை பற்றி பாடியதால் காயமுற்றாள். யாழ்கருவியை வாங்கி தன் பங்குக்கு பல பாடல்களை பாடினாள் மாதவி. தன் உணர்ச்சிகளை கொட்டினாள். கோவலன் தன் மீது காதல் வயப்பட வேண்டும் என்று இசைத்தாள். ஆனால் அவனோ மாதவி இன்னொரு ஆண் மீது காதல் கொண்டிருக்கிறாள் என புரிந்து கொண்டான். அவனுக்கு கோபம் வந்தது. உடல் முழுக்க உஷ்ணம் ஏறியது. அங்கிருந்து எழுந்தவன் தனியாக புறப்பட்டான். அவனது குதிரை கண்ணகி இருக்கும் இடத்தை நோக்கி ஓடியது. மாதவி கடற்கரையில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தாள். பகுதி 5. கண்ணனை நினைத்து வாழ்ந்து வந்த கணவன் கோவலன் இல்லாததால் துரும்பாக வாடிப்போனாள் மாதவி. எப்போதும் பொன்னொளி வீசும் அவளது முகத்தில் சுரமே இல்லை. ஓரிரு நாட்களில் கோவலன் கண்டிப்பாக வந்து விடுவான் என்றுதான் மாதவி உண்மையில் நினைத்திருந்தாள். ஏனென்றால் அவன் மனம் கோணும்படி மாதவி எந்த தவறையும் இழைக்கவில்லை. கணிகையர் குலத்தில் பிறக்கும் பெண்கள் அனைவரும் பெருங்கூட்டத்தினர் முன்பு நடனமாடி பரிசுகள் பெறுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். இந்திர விழாவின் போது மாதவியின் நடனத்தை புகார் நகரமே ரசித்ததை கோவலன் ரசிக்கவில்லை. அதை மாதவியும் அறிந்தே இருந்தாள் என்றாலும் அது இருவருக்கும் இடையில் மனசங்கடத்தை உருவாக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. கடற்கரையில் கோவலன் கண்ணகியை நினைத்து உருகியதும் அதை புரிந்து கொள்ளாமல் மாதவி பதில் பாட்டு பாடியதும் பிரச்சனையை மேலும் பெரிதாக்கியதே என்பதையும் அவள் புரிந்து கொள்ளவில்லை. நாட்கள் வாரங்களாயின. எப்போதும் வழிமேல் விழிவைத்தபடி காத்திருந்தாள் மாதவி. அவளது தோழி வயந்தமாலைக்கு மாதவியின் நிலையை பார்த்து பரிதாபமாக இருந்தது. எப்படியாவது அவளது துயரை துடைக்க வேண்டும் என்று எண்ணினாள். மாதவி, இன்னும் எத்தனை நாளுக்கு இப்படியே இருக்கப் போகிறாய் என்றாள். இன்னும் எத்தனை நாள் என் மன்னன் வராமல் இருக்கிறானோ அத்தனை நாளைக்கு இப்படித்தான் இருக்கப் போகிறேன் என்று வாசலில் இருந்த கண்களை எடுக்காமல் கூறினாள் மாதவி. மாதவி, நீ இப்படியே இருந்தால் ஒன்றும் சரியாகாது. என்னால் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவரை நேரில் சென்று உன் மனக்குறைகளை சொல்லு. அப்போதுதான் அவருக்கு உன் நிலை புரியும். எனக்காக உன்னால் அவரிடம் சென்று என் நிலையை எடுத்துக் கூற முடியுமா வயந்தமாலை? ஒரு தோழியாக அதை நான் செய்வேன் என்றவளிடம் தன் மனத்தாங்கல்களை ஒரு நீண்ட கடிதத்தில் எழுதி கொடுத்தாள் மாதவி. உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு கோவலனை சந்தித்தாள் வயந்தமாலை. அவரில்லாமல் மாதவி தினம் தினம் வாடிப்போய் வருகிறாள் என்றும் உடன் நலிவுற்று காணப்படுகிறாள் என்றும் எடுத்துக் கூறினாள் வயந்தமாலை. ஆனால் மாதவியின் மீதான வெறுப்பு அவருக்கு குறையவே இல்லை. அதே நேரத்தில் பத்தினி தெய்வமாக திகழ்ந்த கண்ணகியின் மீதான அன்பு அதிகரித்த வண்ணம் இருந்தது. இந்த காரணத்தினால்
மாதவி எழுதி கொடுத்த கடிதத்தை கூட வாங்கவில்லை கோவலன். எதையும் யாரையும் பார்க்கும் விருப்பம் தனக்கு இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள். ஏமாற்றத்தோடு மாதவியிடம் மீண்டும் வந்தாள் பயந்தமாலை. அவள் மனதை புண்படுத்திவிடக் கூடாது என்று எண்ணியவள், கோவலன் கடிதத்தை படித்தால் வர வாய்ப்புள்ளது என்று பூடகமாக சொல்லி முடித்தாள். மாதவி மீண்டும் சோகக்கடலில் மூழ்கினாள். தன்னுடைய மிகப்பெரும் வீட்டில் தனியாக உடன்று கொண்டிருந்தாள் கண்ணகி. கோவலன் அவளுக்கு துரோகம் இழைத்திருந்தாலும் அவன் மீதிருந்த பற்றும் பாசமும் கண்ணகிக்கு இம்மி அளவும் குறையவில்லை. மீண்டும் அவன் வந்தால் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடுதான் அவள் இருந்தாள். அந்த நேரத்தில் கண்ணகியின் வீட்டுக்கு வெளியில் நலிவுற்ற நிலையில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். முதலில் அது யார் என்று பணிப்பெண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் கண்ணகி பார்த்த மாத்திரத்தில் கண்டுகொண்டாள். அவனது மன்னன் கோவலன் தானது. என் மன்னவா, என் உயிரே, இது நமது வீடு. இதற்கு உள்ளே வருவதற்கு ஏன் இப்படி தயங்குகிறீர்கள் என்று உரிமையோடு சொன்னாள் கண்ணகி. அவ்வளவுதான். வெடித்து அழுது விட்டான் கோவலன். உமக்கா நான் துரோகம் செய்தேன், உன்னையா நான் மறந்தேன், உன்னிடமிருந்தா நான் விலகிப் போனேன், எவ்வளவு பெரிய பாவினான் என்று புலம்பினான். அப்படியெல்லாம் பேசாதீர்கள் மன்னா. மனதில் இணைந்து மனம் முடித்துக் கொண்ட போது இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களுடன் முழு துணையாக இருப்பேன் என்று தெய்வங்கள் சாட்சியாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டேன். அப்படி இருக்கையில் உங்களுக்கு துன்பம் நேர்கையில் அனைத்தையும் மறந்து விடுவேனா? உங்களைத்தான் நினைவில் இருந்து அகற்றி விடுவேனா? எந்த சூழலிலும் உங்கள் மீது நான் வைத்திருக்கும் அன்பு குறையாது. எந்த நிலையிலும் உங்களை நான் பிரியேன் என்று உணர்ச்சி பொங்கச் சொன்னாள் கண்ணகி. கோவலனுக்கு இது இன்னும் நெகிழ்ச்சியையும் வெட்கத்தையும் ஏற்படுத்தியது. சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் கோவலன் செய்த காரியத்திற்கு கண்டிப்பாக மூர்க்கத்தோடு எதிர்வினையாற்றியிருப்பார். ஆனால் கண்ணகியோ கணவன் பால் வைத்த அன்பை சிறிதும் சிதறவிடாமல் சொக்கத்தங்கமாக சொலித்தாள். வீட்டுக்குள் வந்த கோவலன், அனைத்தையும் இழந்து விட்டேனே கண்ணகி, புத்தி பேதலித்து உன்னை மறந்து உனக்கு துரோகம் இழைத்து அனைத்தையும் இழந்து விட்டேனே கண்ணகி என்றான். கோவலன் மற்றும் கண்ணகியின் தாய் தந்தையர் மிகப்பெரும் செல்வந்தர்கள்தான். அவர்கள் திருமணத்தின் போது பொன்னும் பொருளும் தேவைக்கு அதிகமாக கொடுத்து அனுப்பினார்கள்தான். ஆனால் மனம் முடித்த பின்னர் அதை அனைத்தையும் கணிகையர் வீட்டில் இழந்துவிட்டு வெறுங்கையோடு வந்து நின்றான் கோவலன். தன் மன்னவன் இப்படி கலங்கி நிற்பதை கண்ணகியால் துளியும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தன் காலில் இருந்த விலை மதிப்புடைய சிலம்புகளை அவிழ்த்தாள். அதை கோவலனிடம் கொடுத்தாள். என் சிலம்புகள் இருக்கிறது மன்னவா, இதை வைத்து உங்களுக்கு தேவையானதை செய்து கொள்ளுங்கள் என்றாள். கோவலன் கூனி குறுகினான். அவளுக்கு வந்த செல்வத்தையும் சேர்த்து ஒழுக்கங்கெட்டு தவறவிட்ட தனக்கு இப்படியொரு தியாகமா என்று குமுறினான். உடனே கோவலன் நிமிர்ந்து அமர்ந்தான். கண்ணகி, இந்த புகார் நகரம் நமக்கு வேண்டாம். இங்கிருந்து நாம் புறப்படலாம். மதுரைக்கு போகலாம். அங்கே நான் வணிகம் செய்கிறேன். தெய்வத்தின் அருளால் நான் வணிக நுணுக்கங்களை நன்கு கற்றுக்கொண்டேன். என்னால் இழந்த அத்தனை செல்வங்களையும் மீட்க முடியும். புறப்படுவோம் வா என்று தீர்க்கமாகச் சொன்னாள். கணவன் இருக்கும் இடமே தன்னிடம் என முடிவெடுத்தாள் கண்ணகி. ஒரு நொடி கூட அவள் யோசிக்கவில்லை. உடனே கோவலனுடன் இணைந்து பிரயாணம் செய்ய தயாரானாள். ஆனாலும் கண்ணகி மனதை ஒரே ஒரு விஷயம் உறுத்திக் கொண்டே இருந்தது. கோவலன் மனம் மாறி மீண்டும் தன்னிடம் வருவதற்கு முன்னர் கண்ணகி ஒரு துர்க்கனவை கண்டாள். அந்த கனவில் கோவலன் மீது பொய்க் குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அவன் தண்டிக்கப்படுகிறான். இதனால் வெகுண்டெழும் கண்ணகி நீதி கெட்டு பெரும் பிரளயமே செய்கிறாள். இந்த கனவு நனவாகி விடக்கூடாது என்று தெய்வத்தை வேண்டினாள். ஆனாலும் என்ன நடந்தது தெரியுமா? பகுதி 6. பிறந்த ஊர், பழகிய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள் என யாவரையும் விடுத்து மதுரைக்கு புறப்பட்டனர் கோவலனும் கண்ணகியும். கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதை மனதில் முழுமையாக வாங்கிக் கொண்ட கண்ணகி கோவலன் நடக்கும் திசையில் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தாள். செல்வச் செழிப்போடு வளர்ந்த முட்டு கண்ணகி. அந்த முட்டு தற்போது காட்டுப்பாதையின் முற்களால் துன்பப்பட்டது. வெகு தூரம் நடக்க முடியாதவளாக அவள் திண்டாடினாள். கோவலனிடம், இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் மன்னவா? மதுரை எப்போதுதான் வரும் என்று வினவினாள். கோவலன் என்னென்னவோ சொல்லி சமாளித்து கண்ணகியை தொடர்ந்து நடக்க வைத்து மதுரையை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். கோவலன் மனதில் மீண்டும் பொருளிட்ட வேண்டும் என்னும் வேட்கையும் பெரும் செல்வந்தனாக உருவாகி கண்ணகியை கண்கலங்காமல் வைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் திண்ணமாக இருந்தது. அந்த காரணத்தினால் அவனுக்கு களைப்பு என்பதே தெரியவில்லை. ஆனாலும் கண்ணகியால் தொடர்ந்து நடக்க கடினமாக இருந்தது. புகாரில் இருந்து மதுரை நோக்கி போகும் பாதையில் முக்காலமும் அறிந்த சமணத்துறவி கவுந்தி அடிகளின் தவப்பள்ளி இருந்தது. பேதம் பார்க்காமல் எல்லோருக்கும் அந்த பள்ளியில் சேவைகள் வழங்கப்பட்டன. அந்த பள்ளிக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று கோவலன் கண்ணகிக்கு சொன்னான். கோவலனையும் கண்ணகியையும் பார்த்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்
கவுந்தியடிகள். கோவலன் ஒழுக்கங்கெட்டுப் போய் அனைத்து செல்வங்களையும் இழந்தது, கண்ணகி இத்தனை துன்பங்களுக்கு பின்னரும் அவனருகில் பக்கபலமாக இருந்தது, அவர்கள் தங்களிடம் இருக்கும் கடைசி செல்வத்தை வைத்து மதுரைக்குச் சென்று வணிகம் செய்ய தீர்மானித்தது என எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார் அடிகளார். இருந்தாலும் எதுவுமே தெரியாதது போலவே நடந்து கொண்டார். அவர்களிடம் பேசுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மதுரை பயணத்தில் தானும் இணைந்து கொள்வதாக அடிகளார் சொன்னார். எனக்கும் மதுரைக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் வெகு நாட்களாக இருந்து வருகிறது. உங்களுடனேயே நானும் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் நடைபயணத்தில் இணைந்து கொண்டார். உடல் களைப்பை போக்கும் வித்தையை நன்கு அறிந்தவர் கவுந்தியடிகள். வெகு தூரம் நடக்கும் போது உடற் சோர்வையும் மனச்சோர்வையும் போக்க ஒரே வழி சுவாரஸ்யமாக எதையாவது பேசிக்கொண்டே வருவதுதான். அதை நன்கு புரிந்தவர் அடிகளார். எனவே அவர் பயணம் தொடங்கியதிலிருந்து வழிநடுக கண்ணகி மற்றும் கோவலனிடம் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே வந்தார். வெறுமன வெட்டிக்கதை பேசாமல் வாழ்க்கை தத்துவங்களையும் நெறிபெறாமல் எப்படி அறத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வை நகர்த்திச் செல்வது என்பது பற்றியும் இருவருக்கும் கதைகள் சொல்லி பாடம் எடுத்தார். கவுந்தியடிகளின் அறிவையும் தெளிவையும் பார்த்து வியந்தாள் கண்ணகி. அவர் பேசினால் மறுபேச்சு பேசாமல் தொடர்ந்து கேட்டான் கோவலன். அடிகளார் நினைத்தது நடந்தது. இருவரும் நடக்கும் களைப்பு தெரியாமல் வெகு தூரம் வேகமாக நடந்து வந்தார்கள். அப்போது சில சமணத் துறவிகள் அவர்கள் சென்ற பாதையின் எதிர் திசையில் வந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு துறவி அடிகளாரை பார்த்து, தீய விடயங்கள் வேண்டாம் என்று நாம் விலகிப் போனாலும் சில நேரங்களில் அவைகளை தடுக்கவே முடியாது என்று பூடகமாக சொல்லிச் சென்றார். அடிகளாருக்கு அவர் சொல்லும் அர்த்தம் நன்றாக புரிந்தது. கோவலனும் கண்ணகியும் மதுரையில் படப்போகும் துன்பங்களைத்தான் குறிப்பாக உணர்த்திவிட்டுச் சென்றார் முக்காலமும் அறிந்த அந்த சமணத் துறவி. வழியில் எதிர்பட்ட சமணத் துறவி தங்களை பற்றித்தான் சொல்கிறார் என்கிற பிரக்ஞை இல்லாமலேயே கோவலனும் கண்ணகியும் தொடர்ந்து நடந்தனர். இரவு நெருங்கியது. ஞாயிறு வீடு செல்லும் நேரம் வந்தது. பூம்புகார் நகரத்தில் இருந்து புறப்பட்ட மூவரும் தற்போது உறையூரை அடைந்தார்கள். அங்கிருந்த சமணத் துறவிகளின் தங்கும் விடுதியில் இரவு பொழுதை கழிக்கலாம் என்றும் முடிவெடுத்தனர். அடுத்த நாள் சீக்கிரமே நடைப்பயணம் ஆரம்பித்தது. எப்போதும் நடைப்பயணத்தின் போது எதிரில் எதிர்படுபவர்களின் பங்கு மிக முக்கியமானது. அடர் வனங்கள் நிரம்பிய பாதைகளே புகாரிலிருந்து மதுரை வரை நீண்டிருந்தது. அப்படியான வனத்தில் திக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டால் ஒரு சில நாட்கள் பயணம் என்பது பல வாரங்கள் அல்லது பல மாத பயணமாக கூட வாரும். எனவே அடிக்கடி செல்லும் வழியில் எதிர்ப்படும் மக்களிடம் அடுத்து எப்படி செல்ல வேண்டும் என்கிற வழியை கேட்டுச் செல்வது நலம். அன்றைய நாள் ஒரு இந்து மத துறவி கவுந்தியடிகள், கோவலன் மற்றும் கண்ணகி ஆகியோர் முன்னர் எதிர்பட்டார். அவரிடம் கவுந்தியடிகள் மதுரைக்கு போக வழி கேட்க 3 வழிகள் இருப்பதாகச் சொன்னார். அது யாவை விளக்கமாக சொல்ல முடியுமா என அடிகளார் வினவ துறவி சொல்ல ஆரம்பித்தார். முதலில் வலப்புற வழி, கடும் காட்டுப்பாதை, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் இடங்களும் அதிகம், வேட்டை சமூகத்தைச் சேர்ந்த எயினர்களை தாண்டி செல்ல வேண்டியிருக்கும். இரண்டாவது இடப்புறப் பாதை, சோலையின் நிறைந்த பாதை. அந்த பாதையில் 3 நீர்நிலைகள் இருக்கும். ஒன்றில் நீராடினால் பூர்வ ஜென்மத்தை பற்றி அறியலாம், இன்னொன்றில் நீராடினால் நினைத்தது கைகூடும், மூன்றாவதில் நீராடினால் இந்திரனே இயற்றிய 5 நூலின் அறிவை பெற முடியும். அதையும் கடந்து போனால் ஒரு தேவதை எதிர்ப்படுவாள். அவள் கேட்கும் கேள்விக்கு சொல்லும் பதிலை வைத்து சரியான வழியை அடையக்கூடும். இறுதியாக நேர்பாதை, மலச்சோலை நிறைந்த வழி. அந்த பாதையில் ஒரு தெய்வம் உங்கள் பயணத்தை தாமதிக்கும் நோக்கில் குறுக்கிடும். இப்படி இந்த 3 வழிகள் வழியாகவும் மதுரையை அடையும் பெருவழியை அடைய முடியும். நீங்கள் போகப்போவது எந்த வழியில் என்று பதில் கேள்வி கேட்டு தன் விடையை முடித்தார். அடிகளார் தீர்க்கமாகச் சொன்னார், நாங்கள் வலப்புற வழியில்தான் செல்ல இருக்கிறோம். ஏன் என்று ஒற்றை சொல்லில் துறவியிடமிருந்து கேள்வி வந்தது. ஐயா, இடப்புற பாதையில் இந்திரன் அருளிய 5 கற்க வழி உள்ளது. ஆனால் சமணர்களின் முதல் கடவுளான அருகப் பெருமான் அருளிய பரமாகத்தை அவர் வழிவந்த சமணத் துறவைகள் வாயிலாக அறிய முடியும். அது 5 ஒத்த நூல்தான். சென்ற பிறவியை பற்றி அறிய வேண்டிய அவசியமே இல்லை. அது இப்பிறவியிலேயே தெளிவாக தெரிகிறது. எனவே 3 நீர்நிலைகள் மூலமும் எந்த பயனும் எங்களுக்கு இல்லை. நேர்வழி என்பது வெகு தூரம் பயணப்படும் வழியாக தெரிகிறது. கண்ணகியை இன்னும் நெடுதூரம் அழைத்துச் செல்லும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. எனவே சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் வலப்புற வழியிலேயே நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதன் மூலமே மதுரையை அடைய உள்ளோம் என்றார். மூவரும் முழு நம்பிக்கையோடு வலப்புற வழியில் அடியெடுத்து வைத்தனர். பகுதி 7. மதுரைக்கு எப்படியாவது சென்றே ஆக வேண்டும் என்னும் தீர்க்கமான எண்ணத்தில் கவுந்தியடிகள், கோவலன் மற்றும் கண்ணகி தொடர்ந்து முன்னேறினார்கள். 3 வழிகளிலும் பிரியும் இடத்தில் சற்று இளைப்பார அடிகளாரும் கண்ணகியும் அமர்ந்தனர். கோவலனுக்கு
தொண்டையை கவ்வும் வகையில் தாகம் எடுத்தது. 3 வழிகளிலும் ஒவ்வொன்றாக பார்த்தான். ஏதாவது ஒன்றில் நீர்நிலை இருக்குமாயின் அந்த வழியில் சென்று தண்ணீர் அறிந்துவிட்டு வரலாம் என்று நினைத்தான். இடவழியிலும் வல வழியிலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த நீர்நிலையும் தெரியவில்லை. நடுவழியில் மட்டுமே ஒரு நீர்நிலை இருந்தது. அதை அடைந்து தாகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்து அடியெடுத்து வைத்தான். துறவி முன்னரே சொன்னது போல இந்த வழியில் காணுரை என்னும் தெய்வம் எதிர்ப்படும் என்பது கோவலனுக்கு நினைவிருந்தது. தன் வழியில் வருபவர்களில் நல்லவர்களுக்கு மட்டுமே அத்தெய்வம் மேலும் போக பாதையை விடும். தீயவர்கள் யாராக இருந்தாலும் எப்படியாவது அவர்களை தடுத்துவிடும். கோவலனையும் சோதித்து பார்க்க முனைந்தது காணுரை தெய்வம். கோவலன் சிறிது காலத்திற்கு முன்னர் வரை பெண்பித்து பிடித்த மாதவியின் மேல் மோகத்துடன் இருந்தான். கரம்பிடித்த இணையை மறந்துவிட்டு இல்லற வாழ்க்கையின் நெறிமுறைகளை புறந்தள்ளிவிட்டு தாசி வீட்டிலேயே கிடந்தான். இதனால் அவன் முழுதாக மனம் மாறினானா என்று சோதித்து பார்க்க முயன்றது காணுரை தெய்வம். அத்தெய்வம் மாதவியின் நெருங்கிய தோழி வயந்தமாலையின் உருவம் எடுத்த கோவலன் முன்னர் தோன்றியது. இதை பார்த்த கோவலன் அதிர்ச்சியுற்றான். செய்வதறியாமல் தவிர்த்தான். அந்த நேரத்தில் அவனது குழப்பத்தை மேலும் அதிகரிக்கும் வண்ணம் வயந்தமாலை வேடத்தில் இருந்த தெய்வம் பேசியது. உங்களிடம் நான் கொடுத்த கடிதத்தை நீங்கள் வாங்கி படிக்காததால் மாதவி என் மீது மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறாள். நான் கடிதத்தை உங்களிடம் பக்குவமாக பேசிக் கொடுக்கவில்லை என்று கோபித்துக் கொண்டாள். என்னை இனிமேல் அவளிடம் நெருங்கி வர வேண்டாம் என்று தண்டித்து விட்டாள் என்று புலம்பியது தெய்வம். கோவலன் குழம்பினாலும் அவன் மனதில் சில கணங்கள் யோசித்து பார்த்தான். பூம்புகாரில் இருந்து மதுரை வரை செல்ல நாம் பல நாட்களாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதிர்பட்டு வருபவர்கள் அனைவரையும் கடந்து செல்லும் ஒவ்வொரு நபரையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கையில் வயந்தமாலை எப்படி நம் கண்களில் படாமல் போனாள்? ஆஹா, இது அந்த துறவி சொன்ன தடங்கள் தான். காவல் தெய்வமான காணுரை நமக்கு இடர்பாடு கொடுத்து சோதித்து பார்க்கிறது என மனதில் நினைத்துக் கொண்டு தெய்வத்தை முறையிட்டான். காணுரையும் கோவலனின் தெளிவுள்ள மனதை பார்த்து உருவம் மாறியது. அவனை சோதித்ததற்கான காரணத்தையும் விளக்கமாகச் சொன்னது. நீர் பருகிவிட்டு மீண்டும் கண்ணகி மற்றும் அடிகளாரை அடைந்தான் கோவலன். வலப்புற வழியில் நடைபயணத்தை தொடங்கினார்கள் மூவரும். அந்த வழியில்தான் வேட்டையில் ஈடுபடும் எயினர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் வசிக்கிறார்கள் என்று துறவி எச்சரிக்கை செய்திருந்தார். அவர்கள் வேட்டையாடுவதில் மட்டுமல்ல, வழிப்பறி செய்தும் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். வலப்புற வழியில் சிறிது தூரம் சென்ற பின்னர் ஒரு கோயில் எதிர்பட்டது. அது கொற்றவை கோயில். எயினர் குலத்தைச் சேர்ந்த மக்கள் வழிபடும் முக்கிய தெய்வம். அத்தெய்வத்திற்கு மட்டுமே அம்மக்கள் கட்டுப்பட்டிருப்பார்கள். கொற்றவை கோயிலில் மூவரும் சற்று இளைப்பாறிய போது அவர்களை சாலினி என்னும் எயினர் குலத்தைச் சேர்ந்த பெண் தூரத்திலிருந்து பார்த்தாள். மூவர் அங்கு இருந்தாலும் அவளது பார்வை முழுக்க கண்ணகியின் மேல்தான் பதிந்திருந்தது. பார்த்த மாத்திரத்தில் கண்ணகியின் சுரூப குணமும் அறம்பெறாத மனத்தையும் அவள் புரிந்து கொண்டாள். எனவே அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று உறுதி பூண்டாள். தன் கூட்டத்தினரை எப்படி கண்ணகி மற்றும் அவளுடன் இருக்கும் இருவரிடமும் பிரச்சனை செய்யாமல் காக்க வைப்பது என்று யோசித்தாள். உடனே சாமி வந்தவள் போல ஆட ஆரம்பித்தாள். கொற்றவை தன் மேல் இறங்கியதாக கூறி தாண்டவ ஆட்டம் ஆடினாள். பயபக்தி கொண்ட எயினர் குல மக்கள் சாலினியை சுற்றி வணங்கி நின்றார்கள். பலர் அவளை தொட்டு கும்பிட்டார்கள். சாலினி கிறக்கமடைந்த குரலில் பேச ஆரம்பித்தாள். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்யவில்லை. நான் கோபத்தில் இருக்கிறேன். உங்கள் மீது பாவம் விழுந்துள்ளது. அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள அதோ என் கோயிலில் இருக்கும் மூவரை பாருங்கள். அங்கே கண்ணகி என்னும் மனித உருவில் உள்ள தேவதை இருக்கிறாள். அவளை சரியாக கவனித்து உபசரித்து வழி அனுப்புங்கள். பாவத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று உரத்துச் சொன்னாள். கொற்றவையின் வாக்குக்கு நேரெதிர் எதுவும் கிடையாது என்று கருதிய எயினர் குல மக்கள் கண்ணகியிடம் ஓடினர். விழுந்து விழுந்து கும்பிட்ட எயினர் மக்கள் கண்ணகியை தெய்வ பக்தியுடன் ஆராதித்தனர். கோவலனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. கண்ணகி அரண்டு போயிருந்தாள். ஆனால் கவுந்தியடிகளோ சாலினி செய்த காரியத்தை புரிந்து கொண்டார். அவளை பெருமிதத்தோடு பார்த்து ஆசிர்வாதம் வழங்கினார். தொடர்ந்து அந்த காரிருளில் அடிமேல் அடியெடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டிருந்தனர் மூவரும். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் விடியும் என தெரிந்தது. அப்போது கோவலன் மற்ற இருவரையும் ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு வனத்திற்குள் சென்றான். அந்த நேரத்தில் அவன் எங்கேயோ பார்த்த ஒரு ஆள் எதிர்பட்டான். கோவலன் அவனை பூம்புகார் நகரத்தில் பார்த்திருக்கிறான். ஆனால் அவன் யார் என்றோ அவன் பெயர் என்னது என்பதோ தெரிந்திருக்கவில்லை. குழப்பத்துடன் விலகிச் சென்றான். அந்த நபரும் கோவலனை தெரிந்தவன் போலவே பார்த்து பாவித்தான். அவன் ஏதோ பேச வந்துவிட்டு மௌனமாகவே இருந்தான். ஒரு கட்டத்தில் கோசிகன் என்ற பெயர் கொண்ட அந்த நபர் தான் கோவலனைத்தான் தேடி வந்ததாகச் சொன்னான். கோவலன் அதிர்ந்தான். எதற்காக என்னை தேடி நெடுந்தூரம் வந்துள்ளீர்கள் என்று வினவினான். ஐயா, நான் புகார் நகரத்தைச் சேர்ந்தவன். உங்கள் தந்தை மாசாத்துவான் தான் என்னை அனுப்பி வைத்தார். அவரும் உங்கள் தாயும் நீங்கள் எதுவும் சொல்லாமல் நகரத்தை விட்டு கிளம்பியதால் மிகவும் துன்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, உங்கள் உற்றார் மற்றும் உறவினர் அனைவரும் நீங்கள் இருவரும் புகாரில் இருந்து திடீரென மறைந்ததால் அதிர்ச்சியுற்று இருக்கிறார்கள்.
உங்களை எப்படியாவது கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும் என என்னை பணித்தார் உங்கள் தந்தை. அதன் காரணமாகவே இங்கு வந்தேன் என்று தான் வந்த காரணத்தை சொல்லி முடித்தான் கோசிகன். கோவலனுக்கு கோசிகன் சொன்னதை கேட்டு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டானது. தனது பெற்றோரும் உறவினர்களும் நண்பர்களும் தம்மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார்களே என நினைத்து நெகிழ்ச்சி அடைந்தான். இருப்பினும் புகார் நகரத்தில் மீண்டும் ஒரு தோல்வியுற்றவனாக கால் எடுத்து வைக்க அவன் விரும்பவில்லை. தாசியின் பின்னால் சென்று சேர்த்த அனைத்து செல்வங்களையும் இழந்து ஒழுக்க நெறி தவறி பாவங்களை செய்த பின்னர் மீண்டும் எப்படி பெரியோர்கள் முன்னர் தலைகாட்டுவது என்று எண்ணினான். அதன் காரணமாக புகார் நகருக்கு வர முடியாது என்று கோசிகனிடம் திட்டவட்டமாக கூறினான் கோவலன். கோசிகனோ தான் வந்த காரியத்தை முடிக்காமல் கிளம்பக்கூடாது என்று நினைத்தான். நான் புகார் நகரத்திலிருந்து வரும் முன்னர் மாதவியும் என்னை பார்த்தாள் என்று சொன்னவுடன் கோவலன் எதுவும் பேசாமல் மௌனித்தான். கோசிகன் தொடர்ந்தான். மாதவி உங்கள் மீது அளவு கடந்த அன்பையும் பற்றையும் வைத்திருக்கிறாள். அவள் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தை நீங்கள் படிக்காததை அறிந்து மிகவும் சோர்வுற்று வருத்தத்துடன் இருக்கிறாள். அவளின் நிலை என்னை இரக்கம் கொள்ள வைத்தது என கூறி மாதவி எழுதிய கடிதத்தை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி படித்தான் கோவலன். எதை வேண்டாம் என்று ஒதுக்கினானோ அதையே மீண்டும் செய்யும் வகையில் சூழல் அமைந்தது. பகுதி 8. மாதவி கணிகையர் குலத்தில் பிறந்தவள். பல ஆண்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு செல்வம் சேர்த்து வாழ்வதே கணிகையர் குலத்திற்கு கற்பிக்கப்பட்டிருந்த நியாயம், நியதி. ஆனால் மாதவியோ கலைகளில் ஈடுபாடு காட்டி அதையே பெரிதென நினைத்தாள். கண்ணுக்கினிய மன்னனான கோவலனை அடைந்ததை பிறவி வாக்கியமாக கருதினாள். அவனைத் தவிர வேறொரு ஆண் மீது கிஞ்சித்தும் ஈர்ப்பில்லாமல் அவனுக்கு உண்மையானவளாக இருந்தாள். இருப்பினும் இந்திர விழாவின் கடைசி நாளன்று புகார் நகர கடற்கரையில் நடந்த சம்பவங்கள் இருவரது உறவில் மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கியது. அந்த விரிசல் நாள்பட பெரிதாகிக் கொண்டே போகும் என்பதை மாதவி அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை அவள் அதை உணர்ந்திருந்தாள், கண்டிப்பாக கோவலனை எப்படியாவது நேரிலேயே சமாதானப்படுத்தி இருப்பாள். அன்று புகார் கடற்கரையில் இருந்த குதிரை மீது கண்ணகியை தேடிப்போன கோவலனை, இன்னும் எத்தனை நாட்களுக்கு என் மீது இவருக்கு கோபம் இருக்கும், கண்டிப்பாக என்னை தேடி அவர் வருவார் என்று உறுதியாக நம்பினாள் மாதவி. ஆனால் அவள் நினைத்தது கடைசி வரை நடக்கவே இல்லை. தன் மனம் கவர்ந்த நாயகனின் முகத்தை அதற்கு பின்னர் அவள் பார்க்கவே இல்லை. இதனால் அவனிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று கருதி கோசிகன் மூலம் கடிதத்தை எப்படியோ கொடுத்தனுப்பினாள். அது தற்போது கோவலனின் கைகளில் இருந்தது. பல எண்ணங்களுடனும் குழப்பமான மனநிலையுடனும் கடிதத்தை பிரித்து படித்தான் கோவலன். அந்த கடிதத்தில் மிக உருக்கமாக தன் மனத்தாங்கல்களை பதிவு செய்திருந்தாள் மாதவி. அதில் தன்னை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொண்டாள். கோவலன் தன் தாய் மற்றும் தந்தையருக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து விலகிச் சென்றது குறித்தும் வருத்தப்பட்டாள். கண்ணகியை பற்றியும் உயர்வாக குறிப்பிட்டிருந்தாள். இது கோவலனை குழைய வைத்தது. மாதவி மீது தீரா மோகம் கொண்டு சுற்றி வந்தான் கோவலன். தான் விலகி வந்தவுடன் அவள் வேறொரு ஆணை பார்த்து வாழ்க்கையை நகர்த்தி இருப்பாள் என்றுதான் அவன் எண்ணினான். ஆனால் அவளோ கோவலன் மட்டுமே தன் மனதிற்கு நெருக்கமானவன் என்பதை கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருந்தாள். மேலும் தன் பெற்றோர் பற்றியும் கண்ணகி பற்றியும் மாதவி உயர்வாக எண்ணம் கொண்டிருப்பது கோவலனை மேலும் சலனப்படுத்தியது. தானே எல்லா குற்றங்களுக்கும் பலரின் மன உளைச்சல்களுக்கும் காரணம் என்று நொந்து கொண்டான். உடனே கோசிகனிடம் தன் பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தனுப்பினான் கோவலன். மீண்டும் புகார் நகரத்திற்கு வரப்போவதில்லை என்று திட்டவட்டமாக கடிதத்தில் சொன்ன கோவலன் தன்னை மன்னித்து விடுமாறும் ஆசி வழங்குமாறும் பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்னர் கண்ணகி மற்றும் கவுந்தி அடிகளார் இருக்கும் இடத்திற்கு விரைந்தான் கோவலன். அங்கு சில பாணர்கள் மிக உற்சாகம் ததும்பிய நிலையில் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தனர். குழப்பத்துடன் வந்த கோவலன் ஆற்றல் பெற்றான். கலையும் இசையும் எந்த கரையையும் துடைக்க வல்லதுதானே. அவன் மனக்குறைகளையும் கலைந்தன அவை. பாணர்கள் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து தன் யாழ் கருவியை எடுத்து இசை மீட்டான். அந்த சூழலே ரம்மியமானது. பாணர்களிடம் மதுரை மாநகரம் இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று கேட்டான் கோவலன். மிக அருகில் நகரம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னதை கேட்டு கோவலன் மட்டுமல்ல மற்ற இருவரும் கூட மகிழ்ச்சி அடைந்தார்கள். விறுவிறுவென நடந்தபோது ஒரு பெரிய நதி குறுக்கிட்டது. வைகை நதி, மதுரை நகரத்தின் நீராதாரம், உயிராதாரம். அவர்களுக்கு குறுக்கே ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருந்தது அது. அதை கடந்து மறுகரைக்கு சென்றனர். நகரத்தின் உள்ளே அடியெடுத்து வைத்தனர். புகாரில் இருந்து புறப்பட்ட அவர்களது பயணம் வெகு நாட்களுக்கு பின்னர் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்தது. எத்தனை அனுபவங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை சவால்கள்! கோவலனுக்கும் கண்ணகிக்கும்
தங்கள் நடைபயணத்தை நினைத்து பார்க்கையில் வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. ஆனாலும் இப்போதுதான் சவாலே ஆரம்பமானது. புது நகரத்தில் இருந்தார்கள். உறவினர்கள் கிடையாது, உற்றார் கிடையாது, பெற்றோர் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, பணியாட்கள் கிடையாது, தெரிந்த முகம் என்று யாருமே கிடையாது. அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வர வேண்டும். இமாலய சவால் எதிரே வீற்றிருந்தது. கோவலன் கண்ணகியின் கால் சிலம்புகளை விற்று ஒரு சிறிய தொகையை ஈட்டி அதன் மூலம் புதிய வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தி லாபமடைய வேண்டும். பெயரும் புகழும் பெற வேண்டும். எல்லாம் கடும் சவால்கள் நிறைந்த வேலைகள். வாழ்க்கையில் விட்டதை பிடிக்கும் எண்ணத்தில் தீவிரமாக இருந்தான் கோவலன். மதுரை மாநகருக்குள் சென்று வியாபாரம் தொடங்குவதற்கு முன்னோட்டங்களை செய்ய எத்தனித்தான். அப்போது கண்ணகியை கவுந்தி அடிகளின் பொறுப்பில் விட்டுவிட்டு சென்றான். என்னதான் பயணம் முடிந்து எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருப்பது போல் தோன்றினாலும் கோவலனுக்கு உள்ளூர உறுத்தல்கள், தன் வாழ்வில் செய்த மிகப்பெரிய ஒழுக்கக்கேடான செயல்கள் பூதமாக அவனை துரத்தின. இதையறிந்த கவுந்தியடிகள், கோவலனே, திருமாலின் மறுபிறப்பே ராமன். அப்படிப்பட்ட ராமனே வனவாசத்தில் அத்தனை பெரிய துன்பங்களை அனுபவித்தான். அது அவன் முற்பிறப்பில் செய்த வினைகளின் பயன்தானே. அதுபோல சூதாட்டத்தில் அனைத்தையும் தொலைத்த நளன் அவனது உயிருக்கு உயிரான காதலி தமயந்தியையும் இழக்க நேரிட்டதும் அவனது முந்தைய பிறவி வினைதானே. அவர்கள் பட்ட துன்பங்களைக் காட்டிலும் நீ அல்லல் படும் இம்சைகள் குறைவுதானே. எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வை என்று அறிவுரை வழங்கினார். ராம பரமாத்மாவுடனும் நலனுடனும் கோவலனை கவுந்தி அடிகள் ஒப்பிட்டதை நினைத்து அவன் பெருமிதம் கொண்டான். வாழ்க்கையில் துன்பத்திற்கு ஆளாகாமல் இருப்பவர்கள் யார் உள்ளனர்? எல்லோரும் ஏதோ ஒரு துன்பத்தில் அவதிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி வாழ்வதுதான் வாழ்க்கை. மேலும் மற்றவர்கள் படும் பெரும் துன்பங்களை பார்த்தால் நமது நிலை எவ்வளவு மேல் என்று புலப்படும். அப்படி ராமனும் நளனும் படும் இன்னல்களுக்கு கோவலனின் நிலை ஈடாகாது என்பதை உணர்த்தினார் கவுந்தியடிகள். இதனால் உற்சாகமாக மதுரை நகருக்குள் சென்றான் கோவலன். கவுந்தியடிகளுடன் பெரும் எதிர்பார்ப்புகளோடு காத்து கிடந்தாள் கண்ணகி. பகுதி 9. மதுரை பிரம்மாண்ட நகரம். வைகை நதியை மையமாக வைத்து வீதிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கோட்டை வாசலையும் காவல் தடுப்புகளையும் தாண்டி மதுரையின் மையப்பகுதிக்கு சென்றான் கோவலன். முதலில் மிகவும் வசதி படைத்தவர்கள் வைகை நதிக்கரையோரம் வசித்து வந்ததை பார்த்தான் கோவலன். அதைத் தொடர்ந்து செல்வத்தில் கொழுத்திருந்த தாசிகள் வசிக்கும் வீதியை பார்த்தான். தொடர்ந்து வணிகர்கள் வாழும் பகுதிக்கு சென்றான். அதைத் தாண்டி பலவித ஆபரணங்கள் விற்கும் சந்தை தெருவுக்கு சென்றான். மின்னும் நகைகள், பல வகையிலான அணிகலன்கள், விலை உயர்ந்த மாலைகள் என அந்த தெருவே ஒளி வீசியது. அதையும் தாண்டி சென்றபோது துணிக்கடைகள் நிறைந்த இடம் வந்தது. அந்த இடத்தில் கண்களை பறிக்கும் வண்ண வண்ண நிறத்திலான உடைகள், பல வகை ஜரிகைகள் கொண்ட உடுப்புகள், பட்டுகளாலும் ஜொலிக்கும் நூல்களாலும் ஆன உடைகள் என மொத்த வீதியும் விலை உயர்ந்த துணிகளால் நிரம்பி வழிந்தன. அதையும் தொடர்ந்து இன்னொரு வீதிக்கு போனான். அங்கு போர் வீரர்களுக்கு பயன்படும் உடற்கவசங்கள், வாள்கள், கேடயங்கள், ஈட்டிகள், பல வகையான ஆயுதங்கள் என எல்லாம் செய்து விற்கும் இடம். ஒவ்வொரு தெருவை கடந்து போகும் போதும் கோவலனுக்கு ஆச்சரியம் மேலிட்டன. மதுரை மாநகரின் செல்வச் செழிப்பு, வீரச் செழிப்பு, மக்களின் ஆடம்பரம், பல வகை பொருட்கள் என எல்லாம் படிச்சிட்டது. ஆனால் அவனுக்கு கடைசி வரை எந்த வீதியில் வாழ்வது என்று புரியவில்லை. காரணம், கோவலனை பொறுத்தவரை எந்த பகுதியும் கண்ணகையை வாழ வைக்கும் அளவுக்கு சரியாக இல்லை என்று பட்டது. அதனால் குழப்பத்துடனேயே மீண்டும் கவுந்தியடிகளும் கண்ணகியும் இருக்கும் புறநகர் பகுதிக்கு வெளியில் வந்தடைந்தான் என கூறி மாடலன் நிறுத்தினார். சேரன் செங்குட்டுவன் இந்த சமயம் வரை கண்ணகியின் கதையை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வந்தான். மாடலன் நடந்தது நடந்தபடியே கண்ணகியின் வாழ்க்கையில் நடந்தவற்றை சொல்லிக் கொண்டிருந்தார். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? அடுத்து என்ன நடந்தது என வினவினான் அரசன் செங்குட்டுவன். மன்னா, நான் கண்ணகியை நேரில் பார்த்தேன் என்று சொன்னேன் அல்லவா? இந்த இடத்தில்தான் கண்ணகியையும் கோவலனையும் கவுந்தி அடிகளையும் நேரில் கண்டேன் என்றார். அப்படியா? உங்களுக்கும் கவுந்தி அடிகளாரைப் போல முக்காலமும் தெரியுமே. நீங்கள் அவர்களிடம் ஏதாவது சொன்னீர்களா? அவர்களை எச்சரித்தீர்களா என ஆர்வ மிகுதியில் கேட்டான். நான் கோவலன் வாழ்க்கையில் அதற்கு முன்னர் நடந்தவற்றை சொன்னேன். குறிப்பாக அவன் வாழ்க்கையில் செய்து வந்த நல்ல காரியங்களை எல்லாம் சொன்னேன். அதனால் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் புண்ணியத்தையும் சொன்னேன் என்றார். தொடர்ந்து அவர், கோவலனோ தான் அன்று காலை பொழுதில் கண்ட கனவு ஒன்றை பற்றி எங்களிடம் சொன்னார். அதாவது அவர் எருமை மேல் போவதாகவும் கண்ணகி கடும் துயரில் உழல்வதாகவும் கனவு கண்டதாக கூறினார். அதற்கு அர்த்தம் என்னவென்பது எனக்கு புரிந்தது, கவுந்தி அடிகளாருக்கும் புரிந்தது. ஆனால்
அதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் என்றார். மாடலன் பழைய மாதிரி மீண்டும் கதையை சொல்லத் தொடங்கினார். கவுந்தியடிகள் மதுரையில் அவர்கள் வந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். கோவலன் வணிகர் குலத்தில் பிறந்தவன். கண்ணகியும் அதைப் போலவே அதிக பொருள் ஈட்டும் வணிகர் வம்சத்தில் பிறந்தவள்தான். வணிகர்கள் என்பவர்கள் நாட்டில் மன்னனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள். அரசனுக்கு அடுத்த செல்வத்திலும் மரியாதையிலும் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் அடையாளத்தை மதுரையில் சொன்னால் அங்கிருக்கும் வணிக குலத்தைச் சேர்ந்தவர்கள் அடைக்கலம் கொடுப்பார்கள். இருந்தாலும் கோவலனுக்கு யாரிடமும் தன்னுடைய கடந்த காலத்தை சொல்ல விருப்பமில்லை. இந்த காரணத்தினால் அவன் மிகவும் தயங்கினான். அந்த சமயம் பார்த்து இடையர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணான மாதரி என்பவள் கவுந்தி அடிகளை பார்க்க அங்கு வந்தாள். அவள் அடிகளாரின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார். உடனே அடிகளார் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அவர்கள் வீட்டில் தங்க இடம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடிகளாரின் பேச்சை மதித்து இருவருக்கும் இடம் கொடுத்தனர் இடையர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். கோவலன் மிகுந்த பயண களைப்பில் இருந்தான். பல நாட்கள் சரியாக சாப்பிடாமல் துவண்டு போயிருந்தான். இதனால் கண்ணகி அவனுக்கு நல்ல விருந்தை படைத்திட வேண்டும் என்று விரும்பினாள். இடையர் குலத்தில் இருந்த ஒரு வீட்டில் அறுசுவை உணவை செய்தாள் கண்ணகி. கோவலனுக்கு அதை அன்பு கொண்டு பரிமாறினாள். அப்படிப்பட்ட உணவை கோவலன் உண்டதே இல்லை. அப்படி ஒரு ருசி! அதை அவ்வளவு ரசித்து சாப்பிட்டான். கோவலன் நெகிழ்ச்சி அடைந்தான். கண்ணகியிடம் தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு வேண்டினான். என்னை நீ கரம் பிடித்து எத்தனை துன்பங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது. செல்வச் செழிப்போடு உன் ஊரில் மரியாதையாக வாழ்ந்திருக்க வேண்டியவள் நீ. உன் பெற்றோருடனும் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டிருக்க வேண்டியவள் நீ. தினம் தினம் பல பணியாளர்கள் சூழ சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டியவள் நீ. என்னை கரம் பிடித்தாய். துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இவ்வளவு இம்மைகளுக்கு பின்பும் நான் திரும்ப வந்தபோது என்னை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டாய். நான் ஒழுக்கம் குலைந்து வேறொரு பெண்ணை நாடிச் சென்று சிற்றின்பம் அடைந்தேன். ஆனாலும் நான் மீண்டும் வந்தபோது அது குறித்து எந்த புகாரும் உனக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்னை ஒரே மாதிரிதான் நடத்தினாய். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக புகாரில் இருந்து புறப்படுவோம், மதுரைக்கு போய் பிழைப்போம் வா என்று சொன்னபோது ஒரு கணம் கூட நீ யோசிக்காமல் என்னுடன் வந்தாய் என்று வெம்பினான் கோவலன். அதற்கு கண்ணகி, மன்னவா, என் தலைவா, உங்களுக்காக எந்த கஷ்டத்தை அனுபவித்தாலும் எனக்கு அது துன்பமாக தெரியாது. மாறாக நான் உங்கள் மீது வைத்துள்ள பற்றும் பாசமும் இன்னும் இறுகத்தான் செய்யும். உங்கள் மகிழ்ச்சிக்காகவே நீங்கள் கூப்பிட்டவுடன் உங்களுடன் வருவதாக ஒப்புக்கொண்டேன். எனவே நீங்கள் வருந்தாதீர்கள் என தேற்றினாள். கோவலன் தான் இழைத்த அனைத்து தவறுகளையும் சரியாக்க நினைத்தான். தன் ஒழுக்க சீர்கட்டை மறக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் நன்னெறியோடு வாழ முடிவெடுத்தான். மதுரையில் வியாபாரம் தொடங்கி வெற்றி பெற உறுதி கொண்டு எழுந்தான். கண்ணகியின் ஒரு காலில் இருந்த விலை மதிப்புடைய சிலம்பை வாங்கிக் கொண்டு விடைபெற்றான். எல்லாம் சரியாகும் என்கிற எண்ணத்துடன் கோவலன் வீட்டிலிருந்து அடியெடுத்து வைத்தான். சரியாக நடந்ததா? பகுதி 10. கோவலன் மதுரைக்குள் கண்ணகியின் ஒற்றைச் சிலம்போடு செல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. ஓர் திருட்டுச் சம்பவம். மதுரை பாண்டிய அரசனின் பொற்கொல்லன் அவன். ராணியின் நகைகளிலும் ஆபரணங்களிலும் பழுது நீக்க அவன் அழைக்கப்பட்டிருந்தான். ராணியின் படுக்கை அறையில்தான் அனைத்து அலங்கார நகைகளும் இருந்தன. அங்கேயே வந்து அனைத்து பழுதுகளும் நீக்கித் தரப்பட வேண்டும் என்பது மேலிடத்து உத்தரவு. சொன்னபடி ராணியின் அறைக்குச் சென்று அனைத்து வேலைகளையும் பார்த்து வந்தான் பொற்கொல்லன். அந்த நேரத்தில் தன் முன்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அத்தனை நகைகளையும் பேராசை கொண்டு அவன் பார்த்தான். இதில் ஏதாவது ஒரே ஒரு ஆபரணம் என்னிடம் கிடைத்தாலே பெரும் செல்வந்தனாக ஆகிவிடுவேனே என உள்ளூர நினைத்துக் கொண்டான். பளபளக்கும் நகைகளும் பட்டுளி வீசும் ராணியின் அறையும் அவனை கிறங்கடித்தன. அப்போதுதான் அந்த சிலம்பை அவன் பார்த்தான். மிகவும் கனமான அந்த சிலம்பு அவன் கண்ணை பறித்தது. அதை எப்படியாவது தன் வசமாக்கி விட வேண்டும் என்று அவா கொண்டான். அதை எப்படி எனதாக்கிக் கொள்வேன்? ஏதாவது நல்ல யோசனை தோன்றினால் நன்றாக இருக்குமே என்று துடித்தான். அப்போதுதான் ராணியின் அறையில் இருந்த பிரம்மாண்ட ஜன்னல் வாயிலை பார்த்தான். அதற்கு கீழே ஒரு தண்ணீர் தொட்டி இருந்தது. உடனே பொற்கொல்லன், சிலம்பை தூக்கி ஜன்னல் வழியே அந்த தொட்டியில் போட்டுவிட்டால் என்ன? பின்னர் இங்கிருந்து விடைபெற்று சென்று அதை எடுத்து வீட்டில் மறைத்து வைத்து விடலாம். சில நாட்களுக்கு பின்னர் அதை விற்று செல்வந்தனாக ஆகலாமே. இதன் மூலம் வாயில் காவலன் சோதனையில் இருந்தும் தப்பிக்க முடியும் என்று நினைத்து திட்டம் போட்டான். ஆனாலும் அவன் திட்டத்தில் ஒரு சிறு ஓட்டை இருந்தது. தொட்டியில் இறங்கி சிலம்பை எடுத்தால் உடைகள் ஈரமாகும். அதனால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும். ஆகையால் காவலனை கூப்பிட்டான்.
நகைகளை பழுது நீக்க விளக்கு தேவைப்படுகிறது, எடுத்து வா என்று உத்தரவிட்டான். காவலாளி அசைந்த நேரம் பார்த்து திட்டம் போட்டது போல சிலம்பை தூக்கி தொட்டியில் போட்டான். எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்படும் போது அரசரின் பழைய ஆடை ஒன்றையும் வாங்கிக் கொண்டான். தொட்டியிலிருந்து சிலம்பை எடுத்துக்கொண்டு அரசரின் பழைய துணியை உடுத்திக் கொண்டான். எல்லாம் சரியாக திட்டம் போட்டது போல நடந்தது. ஆனால் ராணியின் சிலம்பு திருடு போனது உடனே தெரிந்து விட்டது. சிலம்பு கிடைக்கும் வரை ஊரை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது என்று உத்தரவு வந்தது. இதனால் பொற்கொள்ளன் பயந்து நடுங்கினான். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருக்கும் ராணியின் சிலம்பை மட்டும் காவலாளிகள் கண்டறிந்தால் என் உயிர் உடலில் இருக்காது என்று தனக்குத்தானே புலம்ப ஆரம்பித்தான். எப்படி தான் ஏற்படுத்திக் கொண்ட சிக்கலில் இருந்து தப்பிப்பது என்று யோசித்தான். அந்த சமயம் பார்த்து கண்ணகியின் சிலம்போடு பொற்கொள்ளன் இருக்கும் இடத்திற்கு அருகே வந்தான் கோவலன். அவனை பார்த்ததும் அந்த சிலம்பை பார்த்ததும் எப்படியாவது திட்டம் போட்டு தப்பித்துவிட வேண்டும் என்று உறுதி பூண்டான் பொற்கொள்ளன். அவனை பார்த்த கோவலன் அவன் உடுத்தியிருந்த ஆடையை கவனித்தான். அது அரசரின் பழைய ஆடை என்பது அதன் வேலைப்பாடுகளை பார்த்தபோதே கோவலனுக்கு தெரிந்தது. இதனால் சிலம்பை விற்க அவன்தான் சரியான ஆள் என்று முடிவெடுத்தான் கோவலன். ஐயா, இந்த சிலம்பின் மதிப்பை உங்களால் சொல்ல முடியுமா? மிகவும் விலை மதிப்புடையது இது என்றான். பொற்கொள்ளன் மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்தான். தான் எதுவும் செய்யாமலேயே கோவலன் தாமாக வந்து பேச்சு கொடுத்தது அவனை சந்தோஷப்படுத்தியது. ஆனாலும் சந்தேகம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பட்டும் படாமல் பேசினான். இறுதியாக கோவலனை பார்க்க பாவமாக இருப்பதாக கூறி உதவி செய்ய ஒப்புக்கொண்டான். இந்த சிலம்பை வாங்கும் திராணி இந்த ஊரில் அரசருக்கு மட்டும்தான் உள்ளது. நானே அவரிடம் இது குறித்து சொல்கிறேன். ஆனால் நீ இது குறித்து யாரிடமும் சொல்லாதே. நான் உனக்கு இதை விற்று பணம் ஈட்டுத் தருகிறேன். சரி, இந்த சிலம்பு யாருடையது? எதற்காக விற்கிறாய் என்றான். இது என் மனைவியினுடையது. நான் சோழ நாட்டு வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவன். மதுரையில் புதிதாக வியாபாரம் தொடங்கவே இந்த சிலம்பை விற்க முயல்கிறேன். நல்லது, நீ வியாபாரம் தொடங்க நான் உதவி புரிகிறேன். என் வீட்டிலேயே இரு, அரசரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டவனுக்கு திட்டத்தில் இருக்கும் குறைபாடு தெரிந்தது. வலிய வந்து உதவி செய்தால் கோவலனுக்கு சந்தேகம் வரும் என்று உணர்ந்த பொற்கொள்ளன் நல்ல தரகு மதிப்புக்காகவே அரசரிடம் பேசப் போவதாகச் சொன்னான். அதைத் தொடர்ந்து கோவலன் அவன் எதிர்பார்ப்பதை விட அதிக தரகு மதிப்பு கொடுக்க தயார் என்றும் கூறினான். எல்லாம் கைகூடி வருவதை உணர்ந்த கொல்லன் அரசரை பார்க்கச் சென்றான். ஊரில் உள்ள சாமானியர்களைப் போல அல்லாமல் மன்னரை அவனால் சற்று சுலபமாகவே பார்க்க முடியும் என்கிற நிலை இருந்தது. இருப்பினும் மன்னர் அரசவையில் இருக்கும் நேரத்தில் ராணியின் நகையை திருடியவன் அகப்பட்டு விட்டான் என்று சொன்னால் பல குறுக்கு கேள்விகள் வரும் என்பதை உணர்ந்தான். எனவே மன்னர் அந்தப்புறத்திற்கு போகும்போது இடைமறித்த வார்த்தை ஜாலங்களால் முறையிட்டால் விசாரணை கேள்விகள் இல்லாமல் கோவலன் தண்டனைக்கு உள்ளாவான் என்று முடிவு செய்தான். நினைத்தது போல மன்னரை அந்தப்புறம் செல்லும் அவசர கோலத்தில் பார்த்தான். மன்னர் கோபப்பட்டார். இருப்பினும் அதை சமாளித்து படபடவன விஷயத்தை சொல்லி முடித்தான் பொற்கொள்ளன். பாண்டிய அரசனை எளிதாக எண்ணி சோழ நாட்டைச் சேர்ந்த திருடன் ஒருவன் மாயாஜாலங்கள் நிகழ்த்தி ராணியின் சிலம்பை திருடியுள்ளான். நல்வாய்ப்பாக அவன் என்னிடத்தில் சிக்கி என் வீட்டில் இருக்கிறான் அரசே என்று மன்னனை தூண்டும் வகையில் முறையிட்டான். அந்தப்புறம் செல்லும் அவசரத்தில் தன் காவலாளியை அழைத்தான் பாண்டிய மன்னன். உடனே இவனுடன் சென்று இவன் சொல்லும் ஆளை சோதனை செய். அவனிடம் ராணியின் சிலம்பு இருக்கும் பட்சத்தில் என்னிடம் கொண்டு வா என்றான். இந்த கடைசி வார்த்தை கொன்று வா என்பது போல கேட்டது. மன்னரின் கோபத்தை புரிந்து கொண்ட காவலாளி பொற்கொள்ளனுடன் விறுவிறுவென சென்றான். பொற்கொள்ளரே, அரசர் அவனை கொண்டு வா என்று சொன்னாரா, கொன்று வா என்றாரா? நான் போய் தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறேன் என்றான் காவலாளி. காரியம் கெட்டது என்று நினைத்துக் கொண்ட பொற்கொள்ளன், அரசர் கடும் கோபத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் நீ அவரிடம் சந்தேகம் கேட்டால் உன் தலை தப்பிக்குமா என்று காவலாளிக்கு கிளி எழுப்பினான். அவசர கதியில் பிறப்பித்த உத்தரவு, நயவஞ்சகத்தால் போட்ட திட்டம், அறிவீனத்தில் உத்தரவை செயல்படுத்தும் முனைப்பில் காவலாளி. கோவலனுக்கு என்ன நிகழ்ந்தது? பகுதி 11. பொற்கொள்ளன் எப்படியாவது அவசரகதியில் கோவலன் மீது திருட்டுப் பட்டம் கொடுத்து தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு முன்னே நடந்தான். அவனைத் தொடர்ந்து காவல் அதிகாரியும் சில காவலர்களும் உடன் சென்றனர். பொற்கொள்ளன் அவன் வீட்டை அடைந்ததும் எட்டி பார்த்தான். ஏதும் அறியாத அப்பாவியாக உட்கார்ந்திருந்தான் கோவலன். காவல் அதிகாரியிடம் கோவலனை சுட்டிக்காட்டினான். காவல் அதிகாரி கோவலனை பார்த்தார். ஆனால் அவன்தான் திருடன் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. தண்டனையை நிறைவேற்ற தயங்கினார். அரசன் சொன்ன பிறகு இனியும் என்ன தயக்கம் என்றான் பொற்கொள்ளன். இவன்தான் திருடனா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்றார் காவலாளி. அவன் கையை பார், அதில் இருப்பது அரசியின் சிலம்புதானே என்று சுட்டிக்காட்டினான். ஆனால் என்ன ஆனால்
அவன்தான் கள்வன். அவனை கொன்று அரசனின் உத்தரவை நிறைவேற்று என்று வெறுமூட்டினான் கொல்லன். இருந்தாலும் எனக்கு சந்தேகம் தீரவில்லை. விசாரித்துவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யலாம் என நினைக்கிறேன். என்ன நீ இப்படி இருக்கிறாய்? சில நாட்களுக்கு முன்னர் அரண்மனையில் ஒரு திருட்டு நடந்தது. அதை செய்தது பெண்வடம் போட்ட ஒரு ஆண். திருடுபவன் எந்த யுக்தியை வேண்டுமானாலும் பயன்படுத்தி தன் வேலையை முடிப்பான். உள்ளே உட்கார்ந்திருப்பவன் சோழ நாட்டைச் சேர்ந்த மாயாவி. அவன் மாய மந்திரங்களை செய்துதான் அரசியின் சிலம்பை திருடினான். இனிமேலும் தாமதம் செய்தால் அவன் மந்திரத்தால் இங்கிருந்து தப்பித்து போய்விடுவான். பிறகு அரசனிடம் நீதான் பதில் சொல்ல வேண்டும் என்று அச்சப்படுத்தினான். காவல் அதிகாரி என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். ஆனால் உடன் வந்த காவலர்களில் ஒருவன் பொற்கொல்லனுக்கு ஆதரவாக பேசினான். அரசன் சொன்ன உயிரெடுக்கும் தண்டனையை உடனே நிறைவேற்றிட வேண்டும் என்று அவசரப்படுத்தினான். காவல் அதிகாரி குழம்பினார். அந்த நேரத்தில் இன்னொரு காவலாளியும் பொற்கொல்லன் சொன்னதை ஆமோதித்தான். அத்தோடு நிற்காமல் தன் கையில் இருந்த வாளை வைத்து கோவலனின் உயிரை பறித்தான். ஏதுமறியாத அப்பாவி கோவலன் இரத்த வெள்ளத்தில் உயிர் பிறந்து கீழே கிடந்தான். இடையர் குல வீட்டில் இருந்த கண்ணகிக்கு வெகு நேரமாக மனது உறுத்திக் கொண்டே இருந்தது. அதற்கு ஏற்றார் போல வீட்டில் இருந்த பெண் ஒருவள் அச்சோ என்று கத்தினாள். என்ன ஆயிற்று என இன்னொருவள் கேட்டாள். ஏதோ தீங்கு நிகழப் போகிறது. நேற்று உரைகுத்திய தயிர் இன்னும் முழுதாக உறையவில்லை. கன்றுகள் அழுகின்றன. ஆடுகள் சோர்ந்த நிலையில் இருக்கின்றன. எதுவும் சரியெனப்படவில்லை என்று சங்கடப்பட்டாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கண்ணகிக்கு மனதில் நடுக்கம் உண்டாகியது. அந்த நேரத்தில் இன்னொருத்தி கண்ணகியை நோக்கி ஓடி வந்தாள். மங்களகரமான அவளது முகத்தை பார்த்ததும் அந்த பெண்ணுக்கு பேச்சே வரவில்லை. கண்ணகிக்கு அவளை பார்த்த மாத்திரத்தில் ஏதோ கெட்டது நடந்து விட்டது என்று தெரிந்தது. கண்ணகி அம்மா, நகரத்தில் ஒரு பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது என்றாள் படபடப்புடன். என்ன அசம்பாவிதம் அம்மா? நகரத்துக்குத்தானே என் கணவர் சென்றுள்ளார். அவருக்கு ஒன்றுமில்லையே. அவர் பத்திரமாகத்தானே இருக்கிறார். அவருக்குத்தான் என வார்த்தையை எடுத்தவள் அதை சொல்ல முடியாமல் தவிர்த்தாள். என் கணவர் கோவலனுக்கு என்ன ஆனது? சொல்லம்மா. உங்கள் கணவர் அரசியின் சிலம்பை திருடிவிட்டதாக கூறி அவரை கொன்று தண்டனையை நிறைவேற்றியுள்ளார்கள். என்னது என்று இடிந்து விழுந்தாள் கண்ணகி. உணர்ச்சிகள் அற்றுப் போனாள். அவள் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான். என் கணவர் கண்டிப்பாக திருட்டில் ஈடுபட்டிருக்க மாட்டார். அப்படி இருக்கையில் தவறாக அவரை குற்றம் சாட்டி கொன்றும் விட்டார்கள். இதுதான் நீதியா என கேள்வி உதித்தது. எழுந்து நின்றவள் வானத்தை பார்த்து சத்தமாக கேட்டாள். அவளுக்கு கண்ணீர் வரவில்லை, ரௌத்திரம் மட்டுமே இருந்தது. அநீதி இழைத்ததால் வந்த கோபம் அது. அப்போது தெய்வ அசரீரி ஒன்று வானத்திலிருந்து பேசியது. கண்ணகி, உன் கணவர் திருடன் இல்லை என்று அது சொன்னது. கண்ணகி தன் உடை பற்றியோ நிலை பற்றியோ கவலை கொள்ளவில்லை. விருந்தாடிய கூந்தலுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். தன் காலில் இருந்த இன்னொரு சிலம்பை கையில் எடுத்தாள். கடும் சினம் கொண்ட காட்டு மிருகமாக மதுரையின் மையத்தை நோக்கிச் சென்றாள். கோவலன் கொலையுண்டு கடத்தப்பட்டிருந்த இடத்திற்கு வந்தாள். மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். என் கணவர் செய்யாத பிழைக்காக குற்றம் சாட்டப்பட்டு திருட்டு பட்டம் கட்டியுள்ளான் இந்நாட்டு அரசன். அது மட்டுமல்லாமல் தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரது உயிரையும் பறித்துள்ளான். என் கணவன் திருடன் அல்ல. நான் சொல்வது சத்தியம். என் கணவர் என் கண் முன்னால் எழுந்து பேசுவார். அப்படி பேசவில்லை என்றால் நான் திருடனின் மனைவியாவேன் என்று ஆவேசமாக கத்தினாள். மக்கள் பெருந்திரளாக கூடினார்கள். கண்ணகியின் நிலையை பார்த்து வருந்தினார்கள். யாரும் எதுவும் பேச முடியவில்லை. கண்ணகியின் கண்களில் இருந்த கோப வெறி எல்லோருக்கும் புரிந்தது. பின்னர் ரத்தத்தில் மிதந்து கொண்டிருந்த கோவலனின் உடல் மீது விழுந்து அழ ஆரம்பித்தாள். என் மன்னவா, என்னை ஒருமுறை கண்விழித்து பாருங்கள். உங்கள் இனிய குரலால் ஒருமுறை என்னிடம் பேசுங்கள். உங்களுக்கு நடந்த இந்த துர்சம்பவம் பூர்வ ஜென்ம வினையால் என்று ஒரே ஒரு முறை என்னிடம் சொல்லுங்கள். தயவு செய்து சொல்லுங்கள் என்று மன்றாடினாள், ஒப்பாரினாள். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. கோவலன் உடம்பிலிருந்து அவனது ஆன்மா எழுந்தது. என் தேவதையே, நீ இங்கேயே இரு என்று மட்டும் சொல்லிவிட்டு வான் நோக்கி போனது அந்த ஆன்மா. மதுரை மாநகர் மக்கள் தாங்கள் பார்ப்பது நிஜம்தானா என்று புரியாமல் திகைத்தனர். முதலில் கண்ணகி மீது நியாயம் இருக்கலாம் என்று நினைத்தவர்கள் நடந்த அதிசயத்தை பார்த்த பின்னர் கண்டிப்பாக அநீதி இழைக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டார்கள். பாண்டிய மன்னனை தூற்றினார்கள். கண்ணகியை போற்றினார்கள். தெய்வ நிலையை பெற்றுவிட்ட கண்ணகியின் கால்களில் பலர் விழுந்து வணங்கினார்கள். தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கண்டிப்பாக நீதி வேண்டும் என்று தீர்க்கமானாள் கண்ணகி. எழுந்தாள். பாண்டிய மன்னன் இருக்குமிடம் நோக்கி பூமி அதிர நடந்தாள். பகுதி 12. கண்ணகி அடிமேல் அடியெடுத்து வைத்து அரசவைக்கு சென்றாள். அப்போது
அவள் வழியில் எதிர்ப்படும் தைரியம் யாருக்கும் வரவில்லை. பூமியை பிளந்துவிடும்படி அவளது பாதங்கள் தரையில் பட்டன. அரசவையில் நின்ற காவலனிடம் தீர்க்கமாகச் சொன்னாள், நீதி தவறிய அரசனுக்கு சேவகம் செய்யும் காவலனே, ஒற்றை சிலம்போடு தன் கணவனின் கொலைக்கு நீதி கேட்டு ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்று உன் தகுதியில்லாத மன்னனிடம் சொல் என்றாள். காவலன் அதிர்ந்தான். வழக்கமாக மன்னனை பற்றி இப்படி பேசினாள் அவன் பேச மாட்டான். அவன் வாள்தான் பேசும். ஆனால் கண்ணகியை கண்டவுடன் அவன் கைகள் செயல்படவில்லை. வாளை நோக்கி அது போகவில்லை. உடம்பு நடுங்கியது. கால்கள் மட்டும் அரசனை நோக்கி ஓடின. அரசவையில் பாண்டிய மன்னன் மிக கம்பீரமாக அமர்ந்திருந்தான். வாயில் காவலன் ஓடி வருவதை பார்த்து அரசன் சற்று கலக்கமுற்றான். என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்றான் பாண்டியன். மன்னா, வாயிலில் ஒரு பெண் என நடுக்கத்துடன் சொன்னான் காவலாளி. அதற்காக என்ன? வந்த விஷயத்தை சொல்லு. மன்னா, அந்த பெண்ணின் கையில் ஒரு சிலம்பு இருக்கிறது. அவன் கணவனுக்கு நிகழ்ந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கிறாள். அவள் முகத்தில் இருக்கும் கோபம் யாரையும் சுட்டெரித்து விடும். அவள் உடம்பில் தெரிக்கும் ரௌத்திரம் எந்த பொருளையும் சுக்கு நூறாக்கும். அவள் கண்களில் தெரியும் கோபத்திற்கு முன்னால் யாராலும் நிற்க முடியாது. மன்னா, அந்த பெண் 2இல் 1 பார்க்கும் நோக்கில் வந்திருக்கிறாள் என படபடத்து சொல்லி முடித்தான். வரச் சொல் என்று நிதானத்துடன் சொன்னான் பாண்டியன். தலைவிரி கோலத்தோடு வந்த கண்ணகி, அறம் தவறிய மன்னா, என் கணவர் கோவலன் மீது செய்யாத திருட்டுக்கு குற்றம் சாட்டி அவரது உயிரையும் குடித்துள்ளீர்கள். இதுதான் நீ ஆட்சி செய்யும் லட்சணமா? உனக்கு அரசன் பொறுப்பு தகுமா என எடுத்த எடுப்பில் பொங்கினாள் கண்ணகி. இதற்கு கோபத்தை அடக்கிக் கொண்ட அரசன் பேச ஆரம்பித்தான். நீதியை நிலைநாட்டும் வம்சத்தில் பிறந்தவன் நான். உன் கணவன் திருடிய சிலம்போடு என் காவலாளிகளிடம் மாட்டினான். இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும் அவன் திருடன் என்பதை நிரூபிக்க? அதனால் தான் அவனுக்கு உரிய தண்டனையை கொடுத்தோம் என்றான். என்ன ஆதாரம்? எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது உன் பரம்பரையிலேயே கிடையாதா? உன் மனைவியின் சிலம்பை என் கணவர் திருடிவிட்டதாக அபாண்டமாக பழி சுமத்தினீர்கள் அல்லவா? அதற்கு தகுந்த ஆதாரம் இருந்தது. என்ன ஆதாரம்? பொற்கொல்லன் சொன்னதை மட்டும் கேட்டுக்கொண்டு அவசர கதையில் நீதி வழங்கியுள்ளாய் நீ. தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம். ராணியின் சிலம்பை இப்போதே இங்கு எடுத்து வாருங்கள் என்று கைகளை தட்டி உத்தரவு போட்டான் பாண்டியன். இந்த அம்மா, நீயே இதை பார். இது என் ராணியின் சிலம்புதான். பார்த்தாலே தெரிகிறதா என்றான் பாண்டியன். அதை கைகளில் வாங்கிய கண்ணகி, எதையும் வெளியில் இருந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது அறிவிலித்தனம். நீ அதைத்தான் செய்திருக்கிறாய். உன் மனைவியின் சிலம்பில் என்ன பரல்கள் இருந்தன என நம்பிக்கையோடு கேட்டாள். முத்து பரல்கள் கொண்டவை அது. என்னுடையது மாணிக்க பரல்கள் இருக்கும் சிலம்பு என சொல்லி தன் கையில் கொடுத்ததை ஓங்கி தரையில் அடித்தாள் கண்ணகி. சிலம்பு பிளவுபட்டது. அதிலிருந்த மாணிக்க பரல்கள் அரசவையின் எல்லா திசைகளிலும் சிதறின. அதிர்ந்தான் மன்னன். என்ன என்று கத்தினான். இப்போது அதிர்ந்து என்ன பயன்? தீர விசாரிக்காமல் நீதி கொடுத்தாய். உனக்கு மட்டுமல்ல, உன் மொத்த பரம்பரைக்கும் அவப்பெயரை பெற்றுத் தந்து விட்டாய் என்று கூறி தன் கையில் இருக்கும் இன்னொரு சிலம்பை உடைத்தாள் கண்ணகி. முன்னர் சிதறிய அதே மாணிக்க பரல்கள் மீண்டும் சிதறின. இதை பார்த்த பாண்டியன், அச்சோ, என்ன தவறு செய்து விட்டேன். பொற்கொல்லன் சொன்னதை கேட்டு தவறான முடிவை எடுத்து விட்டேன். நீதி தவறிவிட்டேன். நானும் மன்னர் பதவியில் இருப்பது தகுமா? என் உடலிலும் உயிர் இருப்பது தகுமா என கூறி கீழே சரிந்தான். அடுத்த கணம் அரசவையின் மையத்திலேயே மன்னனின் உயிர் பிரிந்தது. இதை பார்த்த அருகில் இருந்த ராணி மன்னன் மீது விழுந்து ஒப்பாரி வைத்தாள். அவளும் துக்கம் தாங்க முடியாமல் மன்னன் மீது சரிந்தாள். அடுத்த கணத்திலேயே அந்த உயிரும் பிரிந்தது. கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என கருதி பாண்டிய மன்னன் உயிர் விட்டான். அவனை பார்த்த அவளது ராணியும் உயிர் விட்டாள். ஒரு உயிருக்கு 2 உயிர்கள் போன பின்னரும் கண்ணகியின் கோபம் ஒரு துளி கூட அடங்கவில்லை. கோவலனை அவள் ஒரேயொரு உயிராக பார்க்கவில்லை. கோவலனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு 2 உயிர்கள் பலியிட்டால் அது சரியாகிவிடும் என்றும் அவள் நினைக்கவில்லை. சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்பது மன்னர் மீது மட்டுமல்ல, மொத்த பாண்டிய நாட்டின் மீதும் விழுந்த இழுக்கு. அதற்கு பாண்டிய மன்னன் வாழ்ந்த நகரமே பதில் சொல்ல வேண்டும் என்று அவள் கருதினாள். கண்ணகியின் கோபம் அடங்கவில்லை. எரிமலையாக அரசவையில் இருந்து வெளியே வந்தாள். அவள் உடல் சூரியனைப் போல சுட்டது. கண்கள் இரத்தச் சிவப்பிற்கு மாறின. உடலின் ஒவ்வொரு அங்குலமும் அனலை கக்கிக் கொண்டிருந்தன. தனது இடது மார்பை பீத்து அவள் எறிந்தாள். அது வெறும் மார்பல்ல, கற்பு கரசையான கண்ணகியின் கோப கொதிப்பின் வெளிப்பாடு. பகுதி 13. மதுரை எரிந்து சாம்பலாய் போகட்டும் என்கிற வாக்கியத்தை வெறிகொண்டு கண்ணகி உச்சரிக்க இருந்தாள். ஆனால் அப்படி செய்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும்.
அப்பாவிகளும் நல்லவர்களும் முதியவர்களும் பாதிக்கப்படுவார்கள். கற்புக்கரசையான கண்ணகி சொல்லும் சாபம் கண்டிப்பாக பலிக்கும். அதுதான் விதி. அதற்கு மாற்றே கிடையாது. ஒருவேளை கண்ணகி கோபத்தில் மொத்த மதுரைக்கும் சாபம் கொடுத்து விட்டால் விஷயம் விபரீதமாகும். இதை அறிந்த அக்கினி கடவுள் கண்ணகி முன்னர் தோன்றியது. கற்புக்கரசையான கண்ணகியே, உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த நகரம் எரியப் போவது உறுதி. ஆனால் இதிலிருந்து யாரெல்லாம் காக்கப்பட வேண்டும் என்பது பற்றி நீ சொல்வாயா தாயே என்றது. தீர்க்கமாக யோசித்துச் சொன்னாள் கண்ணகி. அந்தனர், அறவோர், பத்தினி பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் பசுக்களைத் தவிர மற்ற எல்லாரும் எரிந்து போகட்டும் என்றாள். அடுத்த கணம் அங்கிருந்து மறைந்தது அக்கினி தீபம். மொத்த மதுரையையும் கொழுந்துவிட்டு எரியச் செய்தது. அரசனுக்கு உரியவர்கள், அவனது காவலர்கள், நகரத்து வாசிகள் என எல்லோரும் எரிந்தார்கள். நகர வீதிகளும் கோட்டையும் பாதுகாப்பு சுவர்களும் உபகரணங்களும் எல்லாம் தீயுக்கு இரையாகின. மதுரையை காக்கும் காவல் தெய்வம் மதுராபதியால் கண்ணகியின் சாபத்தை தடுக்க முடியவில்லை. தன் நகரை காக்க முடியாமல் தவித்தது மதுராபதி தெய்வம். மதுரை நகரமே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் கண்ணகியின் முன்னர் தோன்றியது மதுராபதி தெய்வம். ஆனால் கண்ணகியின் பார்வையில் படும் அத்தனை பொருட்களும் எரிந்தன. இதனால் அவள் முன்னால் தெய்வத்தால் நிற்க இயலவில்லை. பின்னால் தொடர்ந்து நடந்து வந்தபடி பேச ஆரம்பித்தது. கற்புக்கரசையான கண்ணகியே, நில், நான் சொல்வதை ஒருமுறை கேள் என்றது. நான் எதற்கு கேட்க வேண்டும் என்று தீராத கோபத்தோடு கேட்டாள் கண்ணகி. உனக்கு நடந்த தீமைகள் ஏன் நடந்தன, எதற்கு நடந்தன என்று சொல்லத்தான் இங்கே வந்துள்ளேன். தயவு செய்து நான் சொல்வதை கேள் என்றது. மௌனமாக இருந்தாள் கண்ணகி. தெய்வம் பேச ஆரம்பித்தது. உன் கணவன் கோவலன் இந்த பிறவியில் பரிதாபமாக கொல்லப்பட்டு இறந்திருக்கலாம். ஆனால் அவன் முந்தைய பிறவியில் செய்த பாவமே இந்த பிறவியில் அவனை வினைதிர்த்தது. சென்ற பிறவியில் உன் கணவன் பரதன் என்கிற பெயரில் மனித பிறப்பை எடுத்தான். கலிங்கத்தில் இருக்கும் சிங்கபுரத்தைச் சேர்ந்த நாட்டின் குடிமகனாக அவன் இருந்தான். அரசுக்கு மிகவும் நெருக்கமான பரதன் அரசனுக்காக ரகசிய தகவல்களை சேமித்துச் சொல்பவன். சிங்கபுரத்துக்கும் கபிலபுரத்திற்கும் பலகாலமாக தொடர்ந்து போர் நிலவி வந்தது. இரு நாடுகளும் தங்களுக்கு இடைப்பட்ட நிலம் ஒன்றில் தொடர்ந்து யுத்தம் செய்து வந்தது. எத்தனை உயிர் போனாலும் போர் மட்டும் முடிவுக்கு வந்தபாடில்லை. இப்படி போர் நடப்பதால் சிங்கபுரத்திலிருந்து கபிலபுரத்திற்கோ, கபிலபுரத்திலிருந்து சிங்கபுரத்துக்கோ யாரும் பயணிப்பதே கிடையாது. அப்படி பயணம் செய்ய வேண்டுமானால் போர் நடக்கும் இடத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த இடத்தை அடைந்தாலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதால் பொதுமக்கள் யாரும் அங்கு போகவே இல்லை. அதே நேரத்தில் கபிலபுரத்தில் இருந்த சங்கமன் என்கிற வணிகன் சிங்கபுரத்திற்கு போக துணிந்தான். சிங்கபுரத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு பெரும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணமே அவனது தூண்டுகோலாக இருந்தது. போர்க்களத்தையும் தாண்டி தன் மனைவியுடன் கபிலபுரத்தில் இருந்து சிங்கபுரத்தை அடைந்தான் சங்கமன். அங்கு அவன் நடத்தையும் பேச்சும் வித்தியாசமாக இருந்ததை பரதன் பார்த்துள்ளான். எதிரி நாட்டு ஒற்றன் என்று அவன் குறித்த அரசனிடம் தகவல் தெரிவித்திருக்கிறான். இதனால் அவனை கொல்லுமாறு தண்டனை கொடுத்தான் மன்னன். ஒரு அப்பாவியை பரதன் காட்டிக் கொடுத்ததால் அவன் மீது சினம் கொண்டாள் சங்கமனின் மனைவி. அவன் அடுத்த பிறவியில் இதைப் போலவே கொலையாகட்டும் என்று சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்தின் விளைவாகத்தான் கோவலன் இந்த பிறவியில் கொலையானான் என்று மதுராபதி சொல்லி முடித்ததும் கண்ணகி யோசித்தாள். அவள் கண்களில் இருந்த சினம் குன்றியது. மதுராபதி தெய்வம் தொடர்ந்தது. பாண்டிய நாட்டின் மன்னன் நெடுஞ்செழியனும் உன் கணவன் விவகாரத்தில் அவசரப்படும் முன்னர் வரை நீதி தவறாமல் தான் ஆட்சி செய்து வந்தான். பல சமயங்களில் தன் தர்மத்தை அவன் நிலைநாட்டிக் கொண்டே வந்தான். ஊர் போற்றும் மன்னனாகத்தான் திகழ்ந்தான். இருந்தாலும் அவன் முன்னர் செய்த பாவத்தால் அவன் மூலமாக கோவலனுக்கு விதி கணக்கு தீர்க்கப்பட்டது. அவனும் அதனால் சாகும் நிலை உருவானது. இரண்டிற்கும் காரணம் பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் தான் என்று மதுராபதி தெய்வம் கண்ணகியை ஆற்றுப்படுத்தியது. கோபப் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த கண்ணகி எல்லாம் விதிப்படியே நடக்கும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டாள். ஆயினும் அவள் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தீர்க்கமாக சுடர்விட்டுக் கொண்டிருந்தது. பகுதி 14. தன் கண்ணுக்கு கண்ணான கணவன் கோவலனை மீண்டும் அடைந்துவிட வேண்டும் என்று உறுதியான எண்ணம் கொண்டாள் கண்ணகி. இதை அறிந்தது மதுராபதி தெய்வம். உன் எண்ணம் நிறைவேற 14 நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்றது. கண்ணகி தெய்வத்தை வணங்கினாள். அது அங்கிருந்து மறைந்தது. 14 நாட்கள் அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆயிரும் என் மனதில் இருக்கும் எண்ணம் மாறப்போவதில்லை. என் கணவர் கோவலனை நான் அடையாமல் விடப்போவதும் இல்லை என்று முடிவெடுத்தாள். தொடர்ந்து மதுரையை விட்டு கிளம்பினாள் கண்ணகி. பூம்புகாரில் இருந்து கிளம்பி மதுரை வரும்போது எதிர்பட்ட கொற்றவை கோயிலுக்கு வந்தாள்.
கொற்றவையை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். 14 நாட்கள் காடு, மேடு, பள்ளம், மலை என அனைத்து கரடுமுரடான இடங்களையும் கடந்து அவள் வந்து சேர்ந்த இடம் சேரநாடு. மலைகள் சூழ்ந்த இடத்தில் இருந்த வேங்கை மரம் ஒன்றுக்கு கீழ் அவள் வந்து நின்றாள். கோப உக்கிரத்தில் துடித்த கண்ணகியின் இடது மார்பு பிடுங்கப்பட்ட இடத்திலிருந்து குருதி நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. 14 நாட்கள் இடைவிடாமல் நடந்து வந்ததால் அவள் உடல் முழுக்க கரையேறி போயிருந்தது. உடைகள் சிதிலமடைந்திருந்தன. அந்த நேரத்தில் அவளை மலைவாழ் மக்கள் சிலர் பார்த்தார்கள். அவளை பயபக்தியோடு கையெடுத்து கும்பிட்டார்கள். அந்த மக்கள் கண்ணகிக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். கண்ணகியும் தன் கதையை ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தாள். கடைசியாக தன் கணவர் கோவலனோடு சேர்வதற்கு தான் காத்திருப்பதாக அவள் சொன்னபோது மலைவாழ் பெண்களில் பலர் உருகினார்கள். கண்ணகி சொன்ன அனைத்திற்கும் அவர்கள் இறக்கப்பட்டாலும் 14ஆம் நாளில் இறந்து போன கணவன் அவளுக்காக வருவானா என்கிற சந்தேகமும் கொண்டிருந்தார்கள். அந்த அதிசயம் நடந்தது. விண்ணுலகிலிருந்து மண்ணுலகம் வந்தான் கோவலன். தன் ஆசை மனைவியை, தன் உயிருக்கு உயிரான கண்ணகியை கையை பிடித்து அவன் இருக்கும் இடம் நோக்கி அழைத்துச் சென்றான். இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த மலைவாழ் மக்கள் இருவரும் சென்ற திசையை விழுந்து விழுந்து கும்பிட்டார்கள். அவர்கள் கண்ணால் பார்த்த அதிசயத்தை நம்பவே முடியவில்லை. அதைத் தொடர்ந்துதான் உங்களை பார்க்க வந்தனர் மலைவாழ் மக்கள். உங்களிடமும் கண்ணகியின் கதையை சொன்னார்கள் என்று கதையை சொல்லி முடித்தார் மாடலன். சேரன் செங்குட்டுவன் மெய் சிலுத்தபடி கண்ணகியின் கதையை கேட்டு முடித்தான். எத்தனை பெரிய பெண் தெய்வம் அவள்! தன் கணவனுடன் கடைசி வரை துணையாக நின்றிருக்கிறாள். அந்த கணவன் ஒழுக்கம் தவறிய போதும் அவனை விட்டு பிரியவில்லை. மீண்டும் வந்தபோது பழைய மாதிரியே அவனை நடத்தினாள். அது மட்டுமா, அவன் கூப்பிட்டவுடன் மதுரைக்கு ஒரு கணம் கூட சிந்திக்காமல் போனாள். அவனுக்கு அங்கு அநீதி இழைக்கப்பட்டவுடன் ஒரு நகரையே தன் கற்பு சக்தியால் தீக்கு இரையாக்கினாள். தெய்வ பிறவி அவள். அவளுக்காக கோயில் எடுப்பது எனக்கு பெருமை, சேரகுலத்திற்கு பெருமை, இந்த மொத்த நாட்டிற்குமே பெருமை என்று மெச்சினான். மாடலன், மன்னா, கண்ணகி கதையில் இன்னும் சில விஷயங்களையும் சொல்லிவிடுகிறேன். கண்ணகியும் கோவலனும் விண்ணுலகம் சென்று விட்டனர். அவர்கள் மகிழ்ச்சியாகவே இருந்தனர். ஆனால் அவர்களை நேசித்த பெற்றோரின் நிலைதான் பரிதாபமாக மாறியது. புகார் நகரில் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நெருக்கமான உறவுகளுக்கும் முற்றாருக்கும் அவர்களின் மரணச் செய்தியை நான் தான் சொன்னேன். இதனால் மனமுடைந்த மாசாத்துவான் இல்லறத்தை துறந்தார். துறவரம் ஏற்றார். மாநாயகனும் துறவே கதி என்று சென்று விட்டார். இருவரின் தாய்மார்களும் பிள்ளைகள் இறந்த துக்கம் தாழாமல் உயிரை விட்டனர். கோவலனை மட்டுமே கடைசி வரை கரம்பிடிப்பேன் என்றிருந்த மாதவியும் துறவு நிலையே இனி என் நிலை என்று முடிவெடுத்தாள். கண்ணகிக்கும் கோவலனுக்கும் தந்தை போல புகாரில் இருந்து மதுரை வரை வழிநடத்தி வந்த கவுந்தி அடிகளும் மனமுடைந்தார். அவரும் தன்னை நம்பி வந்த இரு பிள்ளைகளின் மரணத்தில் தமக்கும் பங்கு இருப்பதாக எண்ணி உண்ணாமல் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று சொன்னார் மாடலன். தெய்வம்தான் எல்லோருக்கும் நல்வழியை காட்ட வேண்டும். சோழ நாட்டில் பிறந்து வளர்ந்த கண்ணகி பிழைக்க சென்ற இடம் பாண்டிய நாடு. அங்கிருந்து அவள் கடைசியாக வந்து சேர்ந்த இடம் இந்த சேர நாடு. அவளுக்காக கோயில் எடுப்பதை பெருமிதமாக கொள்கிறேன் என்றார் செங்குட்டுவன். தொடர்ந்து கண்ணகியின் கோயிலுக்கான வேலைகள் மும்மரமாக நடந்தது. கோயிலும் நாள் குறித்து நிறுவப்பட்டு மக்கள் வேண்டுதலுக்கு திறக்கப்பட்டது. அன்று பல அதிசயங்கள் நடந்தன. கண்ணகி விண்ணுலகில் இருந்து காட்சி அருளினாள்.